தமிழகத்தின் தலைசிறந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒருவராக நான் மதிக்கக்கூடிய தோழர் மார்க்ஸ், பேராசிரியர் மார்க்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தேவைப்படாதுன்னு கருதுகிறேன். விளக்கம் தேவைன்னா சொல்கிறேன். அவர் இப்போது மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், காந்தி இவர்களுடைய இன்றைய பொருத்தப்பாடு என்ற தலைப்பில் பேசுவார். இதுக்கான தேவை எப்படி ஏற்பட்டதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் மார்க்சிஸ்டுகள் நான் உட்பட ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி, அது காந்தியாக இருக்கட்டும் அல்லது பெரியாராக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும், அவங்களாம் பண்ணாங்க, பரவாயில்ல, சம்மத்து பண்ணாங்க. பட் அதெல்லாம் இன்னும் வேலைக்காகாது, மார்க்சிசம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அதுக்கு பழி வாங்குற மாதிரி பெரியாரிஸ்டுகள், மார்க்ஸ்லாம் வேஸ்ட்டு, சாதின்னு என்னென்னு தெரியாமல் மார்க்சியவாதிகள் என்ன பண்ண போகிறீங்க, அதனால் மார்க்ஸ்லாம் வேஸ்ட்டு, பெரியார் தான். சமீப காலமாக 10 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பேத்கரிஸ்ட் தோழர்கள் பெரியார் வேஸ்ட்டு, மார்க்ஸ் வேஸ்ட்டு அப்படின்னு. சமீபத்தில் ஒரு புத்தகம், புத்தர் போதாது, அம்பேத்கர் போதாது, மார்க்ஸ் தேவை. எல்லாருமே ஒரு வகையில் போதாதவர்கள் தான், எல்லாருமே ஒரு வகையில் தேவைப்படுபவர்கள் தான் என்பது என்னுடைய சொந்த கருத்து. இது பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கான ஒரு டிராஃப்ட், ஒரு நகல் மாதிரி தோழருடைய உரை நம்முடைய சிந்தனையை தூண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு தோழர் மார்க்ஸ் அவர்களை அழைக்கிறேன். உங்களோடு இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலி நான் ஜவஹர் அவர்கள் சொன்ன பொழுது இன்றைக்கி காலையிலே உங்களோட காலிலிருந்து இருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் நிகழ்ச்சி ஒன்று ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆன ஒன்று, அவங்க என்றைக்கு வச்சுருந்தாங்களோ அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால் அதை தேதியை மாற்றி இன்றைக்கி வச்சு அது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அங்கே போய்ட்டு நேரடியாக இங்கே வர வேண்டியது போய்ட்டு, அதனால் காலையில் உங்களுடன் இந்த உங்களை கழிப்பதற்கு நல்ல சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இதுபோல் குடும்பத்துடன் சந்தித்து பல்வேறு விஷயங்களையும் பேசுவது, அசை போடுவது, சிந்திப்பது என்கிற முயற்சிகள் ரொம்ப நல்ல முயற்சிகள். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஓவியா அவர்கள் இதே போல் நாகர்கோவிலில் நடத்திய ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு, கிட்டத்தட்ட அதில் நான் என்னுடைய மகனையும் அழைத்து சென்றிருந்தேன். ஒரு 2 நாட்களும் கூட அவங்களோட இருந்தேன். ரொம்பவும் ஒரு நல்ல இனிய அனுபவம். அந்த வகையில் இன்று உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். நான் கொடுத்துருக்க தலைப்பு தான் ரொம்ப ரொம்ப பெருசான தலைப்பாக கொடுத்துட்டீங்க. அம்பேத்கர், பெரியார் அப்படின்னு எல்லாரை பற்றியும் இங்கே பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்று என்பது மட்டுமல்ல, அந்த ஒரு பெரிய சவாலான ஒரு பிரச்சனையும் கூட. இருந்த போதிலும் இவர்கள் குறித்த ஒரு சில அம்சங்களை, நாம் பார்க்க தவறுகிற அம்சங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதில் இன்றைக்கி அவர் ஏற்கனவே ஜவஹர் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி, இது போன்ற குறிப்பாக இந்த 4 முக்கியமான சிந்தனையாளர்கள், சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள், குறிப்பான சில பார்வைகளையும் செயல் திட்டங்களையும் தந்தவர்கள், நடத்தி காட்டியவர்கள், இவர்களை ரொம்ப பகைமையாய் நிறுத்தி ரொம்ப எதிரெதிராக ஒருவரோடு ஒருவர் இணைக்க முடியாதவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் 90களில் நிரப்புரிகை நாங்கள் ஆரம்பித்த போது இந்த கூட்டு விவாதம்லாம் ஒன்று முயற்சி பண்ணோம். நல்லாவே நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கூட்டு விவாதங்கள் நடந்தன. அதில் சாதி, பெரியாரியம், இப்படி பல்வேறு புதிய விஷயங்கள் எல்லாம் சில கேள்விகளை நாங்கள் முன்னாடி முன்வைத்து அதன் மேலும் அதற்கு மேலும் பேசலான்னு சொன்னோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. மீதா பாண்டியெலாம் கூட அந்த பெரியாரியம் விவாதத்தெல்லாம் கலந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் பலரும் பல கருத்துக்களை சொல்வார்கள். அது வெவ்வேறு கருத்துக்களாகவும் சில சமயங்கள் எதிரெதிரான கருத்துக்களாக கூட இருக்கும். பிறகு அதை தொகுத்து பார்க்கும் பொழுது அதில் சில அம்சங்களில் கருத்தொற்றுமை வந்திருக்கும், சில அம்சங்களில் கருத்தொற்றுமை வந்திருக்காது. அப்போ கருத்தொற்றுமை வந்த பிரச்சனைகள், கருத்தொற்றுமை வராதவை, இன்னும் பேச வேண்டியவை அப்படின்லாம் பிரித்து அதை அடுத்த இஷ்யூவில் நாங்கள் போடுவது வழக்கம்.
அது உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய அளவு பயனுடையதாக இருந்துச்சு. மீண்டும் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து இது மாதிரிலாம் நாங்கள் பத்திரிகையில் எழுதும் பொழுது நண்பர்கள் அது மாதிரி நீங்கள் ஒன்று செய்யலாமே அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு தோன்றியது, எனக்கு நான் சொன்ன பதில் அது இன்றைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான். ஏன்னா அந்த மாதிரியான சூழல் அடுத்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள் வந்து விட்டன. மாற்று கருத்துக்களை எதிர்கொள்வது அல்லது கருத்தொற்றுமை இல்லாமலே போவதில் கூட பிரச்சனை இல்லைன்னு என்பதை உணர்ந்து கொள்வது, கருத்தொற்றுமைக்கு முயற்சிப்பது, இது போன்ற முயற்சிகளுக்கு வந்து மக்கள், நம்ம குறிப்பாக ஆக்டிவிஸ்டுகள் தயாராக இல்லாத ஒரு சூழல் ஒன்று வந்தது. அதிலும் குறிப்பாக ஈழப் போராட்டம் இங்கே மிக தீவிரமாக அதற்கான ஒரு ஆதரவு இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது கூடுதலாக வந்தது அப்படிங்கிறது மாதிரியும் எனக்கு ஒரு கணிப்பும் அனுபவம் உண்டு. ஆனால் ஈழப் போராட்டத்தில் கூட 83 இங்கே வந்து நம்ம இங்கே அதற்கு ஆதரவான இயக்கங்கள் தொடங்கிய பொழுது ரொம்ப ஒரு மல்டிபிள் வியூஸ் வந்துச்சு. ஈழப் போராட்டம் தொடர்பாகவே கிட்டத்தட்ட வந்து 20க்கும் மேற்பட்ட நல்ல ஆய்வு நூல்கள் இதெல்லாம் வெளிவந்தன. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஒற்றை பார்வை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று வந்தது. அந்த ஒற்றைப்பாடுங்கிற பார்வைங்கிற ஒரு நிலை கூட எப்போ வந்ததுன்னு யோசித்து பார்த்தோம்னால், எப்படி அங்கே வந்து ஈழப் போராட்டத்துக்குள் மற்ற இயக்கங்கள் அழிக்கப்பட்டு ஒரே இயக்கம்தான் அதை செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டதோ, அதன் மீது எந்த விதமான விமர்சனங்களும் சாத்தியமில்லை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதோ, அதனுடைய ஒரு எதிரொலிப்பாக கூட மற்ற இடங்களிலும் அப்படி நடைபெற்றது என்று நான் நினைக்கிறேன். வேறு விவாதங்களுக்கும் மாற்று பார்வைகளுக்கும் வந்து கருத்து மாறுபாடுகளுக்கும் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டது என்பது போல் தான் தோன்றுகிறது. மற்றபடி நீங்கள் வந்து இந்த சோசலிசத்தினுடைய வீழ்ச்சி 90களில் ஏற்பட்ட பொழுது, ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சடசரவென சரிந்தது, அந்த காலகட்டத்தில் கூட இங்கே இடதுசாரிகள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் நல்ல விவாதங்கள் இருந்தன, கடுமையான விவாதங்களும் கூட இருந்தன. அதே சமயத்தில் விவாதங்கள் என்பது சாத்தியமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் விவாதங்கள் என்பது சாத்தியமில்லாமலே போகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாவரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மீண்டும் உருவாகியிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இது போன்ற ஒரு உரையாடலை உருவாக்கியிருக்கக்கூடிய முயற்சியிலும் கூட அதனுடைய ஒரு தொடக்கப்புள்ளியாக அமையலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த பல பிரச்சனைகளையும் நம்ம எல்லோரையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதுங்கிறது, ஒரு காலத்தில் நம்ம புதிய கலாச்சாரம் தோழர்கள் ஞானி மீது ஒரு விமர்சனம் வச்சாங்க. இங்கே உள்ள மூத்த தோழர்களுக்கு தெரியும், தத்துவ வெல்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதாவது 2-3 தத்துவங்களை இணைக்க முடியாத தத்துவங்களை வந்து வெல்டிங் பண்ணவர் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லி கிட்டத்தட்ட அவர் வந்து மறுபடியும் பேசுகிறதுக்கே வாய்ப்பில்லாத அளவுக்கு அப்ரோச் செய்யப்பட்டது. அந்த மாதிரி தத்துவ வெல்டிங்கிறது மாதிரி நான் சொல்லலை. அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்லாம் எடுத்தெல்லாம் நம்ம இணைச்சி ஏதாவது புதுசாக பண்ண முடியுமா என்பது அல்ல. மாறாக எப்பொழுதுமே ஒரு புதிய ஒரு காலம், புதிய சூழல் என்று வந்திருக்கிறதுங்கிறதுல நம்ம எல்லோருக்கும் கருத்து மாறுபாடு இருக்க முடியாது. சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு உலகெங்கிலுமே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே போல் எல்லா இடங்களிலும் இப்போ மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் ஆதரித்த நம்ம ஈழப் போராட்டத்தினுடைய வீழ்ச்சி, இது மாதிரியான பல்வேறு வீழ்ச்சிகளையும் நாம் சந்திச்சிட்டோம். அதனால் உருவாகிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நாம் பார்த்துட்ருக்கோம். எனவே இந்த சூழலில் ஒரு மறு சிந்தனைகள், எல்லாவற்றையும் மறுபரிசீலனை செய்வது, ஒரு ஓப்பன் டயலாக் என்பது குறித்த ஒரு தேவை ஒன்று நமக்கு இன்று அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புதிய சூழலில், ஒரு புதிய இடத்தில் நிச்சயமாக எந்த பழைய அது சிந்தனைகள், அது எவ்வளவு தீவிரமான, எவ்வளவு உன்னதமான சிந்தனைகளாக இருந்தாலும் அப்படியே பொருந்தி போக முடியாது என்பதை முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அது கார்ல் மார்க்ஸ் போன்ற ஒரு, அதாவது இந்த 2000 ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு உலகளவில் சில கருத்து கணிப்புகள்லாம் செய்த பொழுது கருத்துரிமித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய சிந்தனையாளராக மார்க்ஸ் போன்றவர்களும் கூட கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் ஐரோப்பாவை மையமாக வைத்து அவர் மிகவும் ரொம்பவும் தன்னுடைய அறிவு கூர்மையின் விளைவாக ஐரோப்பாவை தாண்டியும் அவர் வந்து பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த அவைகள் அனைத்துமே வந்து ஒரு எல்லைக்குட்பட்டவை தான். ஒரு கால எல்லை இருக்கிறது, புவியியல் எல்லை இருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி நாம் வந்து வேறு பல இடங்களுக்கு அந்த சிந்தனைகள், அந்த மாதிரி செயல்பாடுகள் ஆகியவற்றை பொருத்தி பார்ப்பது என்பதில் வந்து நமக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. மார்க்ஸ் வந்து அதை வந்து நீங்கள் ரொம்பவும் கூர்மையாகவே சிந்தித்தார். அதனால தான் அவர் வந்து நீங்கள் இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்கிற மிக
அடிப்படையான அவருடைய கருத்தாக்கம் உற்பத்தி முறையின் அடிப்படையில் தான் மற்ற அனைத்தையுமே நம்ம தீர்மானிக்க முடியும் என்கிற அந்த அவருடைய அந்த அப்ரோச்சுக்கு இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு உலகம் பூராவிலும் மனிதகுல வரலாற்றில் உற்பத்தி முறை என்பது படிப்படியாக இவ்வாறு வந்தது என்று சொன்னபோது கூட அவர் வந்து இந்தியாவிற்கு உள்ள மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பதும் ஐரோப்பாவில் உள்ள மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பதும் அப்படி ஒன்றாகவே இருந்துவிட முடியாது என்பது போல் அவர் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து சில வேறுபாடுகளையும் சொன்னார். அதிலும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டும் ஏஷியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு உற்பத்தி முறை ஒன்று இங்கு இருந்தது. அது வந்து நீங்கள் அந்த ஆசிய நில உற்பத்தி முறை என்பதை ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நில உற்பத்தி முறையுடன் அப்படியே பொருத்தி பார்க்க முடியாது. எனவே அது விளக்குவதற்காக நாம் உருவாக்கி கொண்ட தத்துவங்கள் சிந்தனைகள் ஆகியவை இந்திய சூழலை விளங்கிக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்கிற கேள்விகள் எல்லாம் அதில் உட்புதைந்திருந்தன. எனவே அவர் ஆசிய உற்பத்தி முறை என்று சொன்னதில் முழுவதுமே சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் ஆசியா பற்றி அன்று கிடைத்திருந்த செய்திகள் என்பதும் ரொம்ப குறைவு, அதில் அவருக்கு எட்டிய செய்திகள் என்பதும் குறைவு. இன்றைக்கி இருக்கிறது மாதிரி இன்டர்நெட் இந்த மாதிரியான பல்வேறு வசதிகளும் சாத்தியங்களும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. இருந்த போதிலும் அவருடைய அதி அற்புதமான வியக்கத்தக்க அந்த கூர்த்த சிந்தனை என்பதை பொறுத்த மட்டில் அவர் வந்து இந்த பல விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது தான் நிச்சயமாக வந்து இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி முறைங்கிறது பிற இடங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தி முறையிலிருந்து வேறுபட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இதை வந்து அப்போ அதே மாதிரி பார்த்துட முடியாது என்கிற ஒரு பார்வையை அவர் வைத்து விட்டு சென்றார். எனவே நம்ம வந்து இந்த அதே போல தான் இப்போ எந்த சிந்தனைகளும் எதையுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அடிப்படையில் புவியியல் சூழலில் உருவாக்கப்பட்ட ஒன்றை அப்படியே பொருத்தி பார்ப்பது என்பது சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் வந்து இந்த இப்போ 4 முக்கியமான சிந்தனையாளர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் குறிப்பாக இதில் வந்து 3 வந்து இந்தியாவுக்குள் பல்வேறு மாற்றங்களை விளைவிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். இந்த 4 சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் கடுமையான முரண்கள் இருந்திருக்கின்றன. அதிலும் சமகாலத்தில் வாழ்ந்த இந்த 3 இந்திய சிந்தனையாளர்களை பொறுத்த மட்டும் ஒருவருக்கொருவர் கடுமையாக முரண்பட்டு போகக்கூடிய நிலை, குறிப்பாக காந்தியிடமிருந்து அம்பேத்கர் முற்றிலும் முரண்பட்டு நிற்கக்கூடிய நிலை என்பதை பார்க்கிறோம். பெரியாரை பொறுத்த மட்டும் காந்தியிடம் இருந்து முற்றிலும் முரண்பட்டு நிற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காந்தியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ரொம்பவும் பாசிட்டிவான அம்சங்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். தேவையான சந்தர்ப்பங்களில் காந்தி பொம்மையை உடைக்கிறது என்பது போன்ற போராட்டங்களையும் அவர் நடத்தினார். இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஏணிப்படி மாதிரி ஒரு காலத்தில் இப்படி பண்ணவர் இன்னொரு காலத்தில் மாறிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் அவர் வந்து காந்தியுடன் உரையாடினார். காந்தி இறந்த பொழுது இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் காந்தி இந்த சிலைகளை உடைப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போராட்டங்களையும் நடத்தினார். எனவே அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அவரிடம் பார்க்க முடிந்தது. இப்படியான சூழல்களில் நாம் வந்து அவர்களுடைய சில மறைக்கப்பட்ட அல்லது யாரும் கவனிக்க தவறுகிற அல்லது இவற்றை கவனிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட கவனிக்க முடியாது என்று சொல்கிற சில பிரச்சனைகளை நாம் வந்து கவனிப்பது என்பது ரொம்பவும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாரையுமே நாம் இப்போ சொன்ன அனைவர்களுமே இப்போ அனைவரிடமுமே நாம் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஹீரோஷிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த மட்டில் அவர்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸுங்கிறத பொறுத்த மட்டில் வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு வந்தது பாசிட்டிவாக இருக்கலாம். நான் அந்த மாதிரி கூட இல்லை. ஆனால் சில தவறான உண்மைகள் அவர்களை பற்றி நம்ம வச்சிருக்க சில உண்மைகள் கூட சுட்டி காட்டப்படும் பொழுது அதை ஏற்க முடியாது என்று சொல்லி மிக கடுமையாக எதிர்கொள்ளக்கூடிய சூழலெல்லாம் குறிப்பாக நான் நிறைய சந்திச்சிருக்கேன். உதாரணமாக பகத்சிங் மீது நமக்கு எல்லோருக்கும் அபரிமிதமான மரியாதை உண்டு, அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் ஒரு மிக அடிப்படையான உண்மை, பகத்சிங் வந்து சாண்டர்ஸை சுட்டு கொன்றார் என்றால் அவர் சுடப்போனது சாண்டர்ஸை இல்லை, அவர் சுடப்போனது வேறொருத்தரை. தப்பாக சாண்டர்ஸை சுட்டாங்க. சுட்ட பிறகு வந்து வீட்டில் எழுதி வச்ச போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டுட்டு புதிய போஸ்டர்கள் எழுதுனாங்க. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. இந்த உண்மையை நான் ஒரு பத்திரிகையில் எழுதினதுக்கு மிக கடுமையாக எதிர்வினைகளுக்கெல்லாம் உள்ளானேன். இது தப்பு அப்படி இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியல. ஆனால் அதே சமயத்தில் அவர்களால் செய்ய முடிஞ்சது என்னென்னா எல்லார் மேலேயும் அவதூறு பேசுகிறா போகிறவரான்னு சொல்லிட்டு நம்ம மீது அவதூறு பேசுகிறதுங்கிற ஒரு நிலை தான் நடந்தது. எனவே இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து இதுபோல் பல பிரச்சனைகள் எல்லாரும் வாழ்க்கையிலும் உண்டு. காந்தி மீது இதே போல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இங்கே முன்வைக்கப்படுவது உண்டு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள் அனைத்தும் காந்தியை நிராகரிப்பதன் விளைவாக இந்த அவருடைய நெகட்டிவ் அம்சங்கள் எல்லாம் இங்கே வந்து
அதிகமாகவே சற்று மிகைப்படுத்தியே இங்கே உணரப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களை பொறுத்தமட்டில் அது மாதிரியான ஒரு எதிர்வினை என்பது இங்கே அதாவது எதிர்வினை இல்லை, மற்றவர்களை குறித்த அவர்களுடைய அதாவது விடுபட்டு போன விஷயங்கள் அல்லது அவர்கள் இழைத்த தவறுகள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவது என்பதும், அதாவது பேசுவது என்பதே இங்கே வந்து பேச முடியாத ஒரு சூழல் நினைக்கிறேன். காந்தியை யார் வேணால் திட்டலாம், அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் வந்து உங்களுக்கு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மற்றவர்களை நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சொல்வதற்கு சாத்தியமும் இல்லை. சொல்வதை குறித்து பொறுமையாக கேட்டு அதை ஏற்றுக்கொள்வது அல்லது இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இன்னென்ன காரணங்கள்னால என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இல்லாமல் இருப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒன்று. அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. சில விஷயங்களை நான் வந்து சரி என்னதான் வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நான் எழுதிய விஷயங்கள் கடுமையான எதிர்ப்புகளுக்கு உள்ளானாலும் அது வந்து சீரியஸாக வாசிக்கப்பட்டன, விவாதிக்கப்பட்டன. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படிலாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்றங்கள் அதுபோன்ற ஒரு மறுபரிசீலனை சூழலுக்கான சாத்தியங்கள் பலவற்றை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நாம் வந்து சில விஷயங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அம்பேத்கரை பொறுத்த மட்டும் அம்பேத்கர், காந்தி அல்லது பெரியார், கார்ல் மார்க்ஸ் இவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் ஏதேனும் ஒரு அம்சம் பொருத்தமாக இருக்கிறது அல்லது கிட்டத்தட்ட அவர்கள் ஒத்து வரக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால், தேசியத்தை நிராகரித்ததில் இவர்கள் நால்வருக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நம்ம கூர்மையாக கவனித்து பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும். மார்க்ஸை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலிசம் என்கிற அடிப்படையில் அவங்க வந்து தேசியம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்ததில்லை. தேசியம் பற்றி பேசியிருக்காங்க, ஸ்டாலின் பின்னாடி எழுதினார், லெனின் பின்னாடி எழுதினார், அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயங்கள். இருந்தபோதும் ஒட்டுமொத்தத்தில் ஒரு இன்டர்நேஷ்னலிசம் என்பதுதான் மார்க்சியத்தினுடைய மிகவும் அடிப்படையான ஒரு கூறாக இருந்தது. அதே போல் அம்பேத்கரை பொறுத்த மட்டும் அவர் வந்து தேசியத்தை வந்து நீங்கள் இப்பொழுது வரையறுக்கக்கூடிய மொழி அல்லது இனம்ங்கிற அடிப்படையில் அவர் வந்து பார்க்கவே இல்லை. அம்பேத்கர் வந்து சில தேசிய பிரச்சனைகளில் தலையிட வேண்டிய அவசியம் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. மார்க்சிலிருந்து பல்வேறு விஷயங்களும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படி அவசியம் இருக்கும் பொழுது கூட அவர்கள் வந்து அந்த என்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். அம்பேத்கரை பொறுத்த மட்டும் அவருடைய தேசியம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிற பொழுது பாகிஸ்தான் பிரிவினையை அவர் வந்து ஆதரித்தார். ஆனால் அதே சமயத்தில் மராட்டா மொழிக்கான தனி மாநிலம் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் எதிர்த்தார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறதுக்கு அவர் கடுமையான எதிரியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த மொழிவாரி மாநிலத்தை வந்து அவர் கடுமையாக ஏன் எதிர்த்தார் என்றால் வந்து அந்த மராட்டா மாநிலம் உருவாக்கம் வந்த பொழுது அவர் சொன்ன காரணம், மராத்தா என்கிற மொழி மற்றும் இன அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு நாடு உருவானால் அது நிச்சயமாக மராத்தா சாதியினுடைய ஆதிக்கத்திற்கான ஒரு களமாகத்தான் அமையும், அது தலித்துகளுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறத அவர் வற்புறுத்தினார். கடைசி வரைக்கும் அதை அவர் ஆதரிக்கலை. அது இன்றைக்கி மராட்டா மக்கள் அங்கே நடத்தக்கூடிய போராட்டங்கள், இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், கோடிக்கணக்கான மக்களை திரட்டி, பத்திரிகையெல்லாம் வியந்து போச்சு, எல்லாம் இப்போ ஒரு மாதத்துக்குள்ள நடந்தது. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மராட்டாக்கள் அங்கே நடத்திய போராட்டங்கள் அப்படிங்கலாம் பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு ரொம்பவும் தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் சொன்னார் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெளிவாகுது. எனவே அவர் வந்து இந்த அடையாளங்களை அவர் ஏற்றுக்கொண்டவர். பல்வேறு அடையாளங்களால் மக்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் வைத்த அடையாளங்கிறது வந்து அவருடைய அனாலிசிஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்ட அளவுகோல்களுடன் கூடியதாக இருந்தது. உதாரணமாக அவருடைய இந்திய சமூகம் பற்றிய ஆய்வுகளில் அவர் வந்து என்னென்ன மாதிரி அடையாளங்களை வந்து அவர் பார்த்தார் என்றால், தீண்டத்தகாதவர், தீண்டத்தக்கவர், அப்புறம் வந்து நீங்கள் நாகர்கள், இப்படியான அதாவது கிட்டத்தட்ட பழங்குடிகள், அப்புறம் வந்து நீங்கள் தீண்டத்தகாதவர்கள், தீண்டத்தக்கவர்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் அவர் வந்து நீங்கள் வந்து அடையாளங்களுக்கு, அவர் வந்து இந்திய சமூகத்தை பற்றிய ஆய்வுகளுக்கு அவர் அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய தன்மை என்பது இருந்தது. எனவே அவருக்கு வந்து நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த கிளாசிக்கலான இனம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம், மற்றபடி வந்து நீங்கள் மொழி என்கிற கருத்தாக்கம், அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் மக்களை திரட்டுவது அல்லது வந்து உரிமைகளை பேசுவது என்பதற்கான இடம் அவரிடம் இல்லவே இல்லை. காந்தியை பொறுத்த மட்டும் அவர் டோட்டலி ஒரு நான் நேஷனலிஸ்ட். அவருக்கு வந்து தேசியம் என்பது அவருக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது.
தேசியமும் அவருக்கு பொருட்டு கிடையாது, வரலாறும் அவருக்கு பொருட்டு கிடையாது. ஏன்னா தேசியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லோரும் வரலாற்றை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர் வந்து எப்பொழுதுமே வந்து ஹிஸ்டரியை ஏற்றுக்கொண்டதே இல்லை. அவர் வந்து பாரத பெருமை, இந்து பெருமை எல்லாம் பேசினாலும் கூட அதற்கு வரலாற்றை அவர் வந்து என்றைக்குமே துணையாக அழைத்ததில்லை. ராமனை பற்றி அவர் வந்து ரொம்ப பேசியது வந்து ராமனை வந்து ஒரு லட்சிய புருஷனாக அவர் வந்து முன்வைத்த பொழுதும் கூட ராமன் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்துத்துவாதிகள் சொல்கிறது மாதிரி அயோத்திங்கிற இடத்துல இத்தனாவது சர்வே நம்பரில் இத்தனாவது தேதியில் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை அவர் என்றைக்கும் ஒத்துக்கிட்டதில்லை, அது மாதிரி பேசினதில்லை. அப்படி யாராவது சொன்னால் நான்சென்ஸ் அப்படின்னு மிகச் சுருக்கமாக சொல்லியிருப்பார். அவர் வரலாற்றையும் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அதே போல் வந்து நீங்கள் இந்த அவர் தேசியத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதே இல்லை. அதே போல் பெரியாரை பொறுத்த மட்டும் இந்த நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நால்வரில் அவர் ஒருத்தர் தான் நான் தேசபக்தி இல்லாதவன், தேச துரோகி என்று சொல்வதில் பெருமை கொள்பவன் அப்படின்னு ஒரு முறையல்ல, திரும்ப 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 கிட்டத்தட்ட என்னுடைய புத்தகத்திலே ஒரு 5 முறை அவர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்னதை வந்து நான் வந்து சுட்டி காட்டியிருக்கேன். எனவே அவர் வந்து தேசபக்தி என்பதை பொறுத்த மட்டும் அது வந்து அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அப்படிங்கிற சாமுவேல் ஜான்சனுடைய மேற்கோளை அவர் திருப்பி திருப்பி சொல்வார். சாமுவேல் ஜான்சன் என்கிற ஒரு மலைநாட்டு அறிஞர் சொன்னது போல தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம், இங்கே இருக்கவங்களாம் தேசபக்தின்னு சொல்கிறவங்களாம் ஏமாத்துறான் போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் காந்தி தேசம் என்று இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னவர் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் காந்தி பொம்மைகளை, அதாவது காந்தி சிலைகளை உடைப்பதுன்னு சொன்ன போதெல்லாம் கூட அதை நல்லா யோசித்து பார்த்தீர்களானால் காந்தி பேரிலான ஒரு தேசியத்தை காந்திக்கு பிறகு இங்கே கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சூழலும், அது வந்து இப்போ தென்னிந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, திராவிடர்கள் என அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய தன்மையையும் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு சிம்பிளாக காந்தி இருக்கிறார் என்பதற்காக அந்த சிம்பிளை உடைத்த ஒரு போராட்டமாகத்தான் அவருடைய அந்த போராட்டங்கள் என்பது அமைந்தன. எனவே இந்த நால்வருக்கும் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையான ஒற்றுமைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதல்ல பார்க்கணும். இவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் ஒரு குறுகிய தேசியம் என்பதும், அதிலும் குறிப்பாக மொழி அல்லது இன அடையாளத்திற்கு உட்பட்ட ஒரு தேசியம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்பதும், அந்த அடிப்படையிலேயே அவர்கள் வந்து அரசியலை, அவர்கள் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதையும் நாம் வந்து ஒரு முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் இன்னும் வேறு பல அம்சங்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அம்பேத்கரை பொறுத்த மட்டும் அம்பேத்கருக்கும் பொது உடைமை சிந்தனைகளுக்கும் என்ன தொடர்பு? அம்பேத்கர் வந்து பொது உடைமையை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? அம்பேத்கரை பொறுத்த மட்டும் வந்து அவருக்கு வந்து வெளிப்படையாக அவருடைய பல கருத்தாக்கங்கள், அணுகல் முறைகளை பார்த்தா அவர் வந்து பொது உடைமையை ஏற்றுக்கொண்டவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவர் தன்னிடம் அரசியல் அதிகாரம் இருந்த பொழுது, அதிலும் குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் என்பதையும் அவருடைய அரசியலையும் மிகவும் கூர்ந்து கவனித்தால் அப்படி எளிதாக சொல்லிவிட முடியுமா என்கிற கேள்வியும் நமக்கு வரும். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் அவர் தொழில்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது பிரிட்டிஷ் பீரியடில் உருவாக்கப்பட்ட பல முக்கியமான சட்டங்கள் இன்றைக்கும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் டாங்கே, சர்தேசாய் போன்ற கம்யூனிஸ்டுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியது என்பதும், அந்த போராட்டங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்பதையும் நம்ம வந்து தொகுத்து பார்த்தோமானால் அந்த கோரிக்கைகள்ங்கிறது வந்து அவருக்கு வந்து மிகவும் இடதுசாரி கோரிக்கைகளாகவே அமைந்திருக்கின்றன. முதல்ல அம்பேத்கருடைய அரசியலையே நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அம்பேத்கருடைய அரசியல் வந்து மற்றவர்களிடம் இல்லாத அளவிற்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. மற்றவர்களிடம் கூட சில அந்த காலகட்டங்களில் பார்வைகள் மாறுபடும். ஆனால் அம்பேத்கரை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து மிக அடிப்படையான அவருடைய அணுகல் முறை என்பது இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிக்கணும், தலித் மக்களை, அதாவது தீண்டத்தகாதவர்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுல அவர் சின்சியராக அவர் வந்து தொடக்கம் முதல் இறுதி வரை அவர் வந்து குழந்தை பருவத்திலிருந்துன்னு கூட சொல்லலாம், சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் அதே கருத்தோட்டத்தில் தான் இருந்தார். அவருடைய குறிக்கோள், செயல் திட்டம் என்பதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதற்காக அவர் உருவாக்கிய அமைப்புகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் என்பதை நம்ம வந்து ஆய்ந்து பார்த்தோமானால் அது வந்து பல்வேறு கட்டங்களில் முற்றிலும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக செயல்பாடுகளாக இருந்தன. அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு, பிரிட்டன் போகிறாரு, விரிவாக படிக்கிறார், ஆய்வெல்லாம் செய்கிறாரு, செஞ்சு முடிச்சுட்டு 1920களில் இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் வந்து உருவாக்கிய இயக்கம் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன், அதான் அந்த பெயரில் தான், அதுக்கு வந்து பகிஷ்கரித் இதகிரிணி சபா என்கிற பெயரில் அந்த அமைப்பை அவர் உருவாக்கினார். அதாவது விலக்கப்பட்டவர்களுக்கு இதமளிக்க அல்லது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இதமளிக்கக்கூடிய இயக்கம் என்கிற அடிப்படையில் அந்த இயக்கம் எப்படி அந்த காலகட்டத்தில் செயல்பட்டது என்று பார்த்தீர்களானால்
அந்த காலகட்டங்களில் அதுக்கு முன்னால் ஜோதிபா புலே போன்றவர்கள் மற்றும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சில முற்படுத்தப்பட்ட ஜாதியினர் கூட சில பார்ப்பனர்களும் கூட தீண்டாமை ஒழிப்பதற்கு அப்போ அந்த காலகட்டத்தில் சில இயக்கங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இவருடைய அமைப்பை அதாவது இவருடைய மகர் சாதியைச் சேர்ந்தவர்களே பல இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கங்கள் எல்லாம் அன்றைக்கி என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்றால், தலித்துகள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுறணும், சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் முன்மொழிந்து இயக்கமாக இணையணும் அப்படிங்கிற செய்திகளை முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய பகிஷ்கரித் ஹிதகிரினி சபா என்கிற அமைப்பை தொடங்குகிறார். அதே சமயத்தில் பேரலாக வந்து அவர் வந்து அப்பொழுதே அந்த எஜுகேட் அப்படிங்கிற அவருடைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, நம்முடைய மக்களுக்கு வந்து நாம் கல்வியை ஊட்ட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தில் மூக் நாயக் அந்த மாதிரி பத்திரிகைலாம் வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பத்திரிகைகள் நடத்துறது அப்படிங்கிறது கருத்துக்களை கொண்டு போகிறதுங்கிறதையும் அவர் தொடர்ச்சியாக செய்கிறார். இந்த முதல் கட்டத்தில் வந்து அவருடைய அப்ரோச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று தலித் மக்கள் மத்தியில் நம்முடைய இழிவுகளுக்கான இந்த காரணங்களை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக வந்து இந்த சத்தமாடு சாப்பிட்றது, அல்லது வந்து நீங்கள் வந்து அந்த மொழி உச்சரிப்பு கூட நம்ம வந்து கொச்சையா உச்சரிப்புங்கிறதெல்லாம் மாற்றிட்டு நம்ம எல்லோரும் போல் உச்சரிக்கணும். அதே போல் கிரிக்கெட்டில் அவர் டென்னிஸ் விளையாடணும்னு சொன்னார். டென்னிஸ் விளையாடணும் அப்படின்லாம் வந்து அவர்கள் மத்தியில் பேசினார். அப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து அதே அந்த அமைப்புக்குள்ளேயே அவர் வந்து என்னென்னா, நாம் வந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தை முன்வைத்து போராட்டத்திற்கு அவர் மக்களை அழைத்து சென்றார். அதில் வந்து நீங்கள் அந்த அந்த குளத்தில் தண்ணி எடுத்து அந்த போராட்டம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சௌதார் குள போராட்டம், அப்புறம் வந்து கோயிலில் வந்து நுழைவு போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடத்துகிறார். இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் நடக்குது. 1920களில் ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் எந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாருன்னா, இனி இந்த போராட்டங்கள் நடத்தி எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றார். இதே போல் ஒரு கோயிலுடைய போராட்டம் ஒன்றை அவருடைய கட்சியினர் செய்யும் பொழுது அந்த கோயிலுடைய போராட்டம் தேவையற்றது, வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அதே போல் அவருடைய மனைவி இந்த சொக்கோபா போன்ற நம்ம நந்தனார் மாதிரி அங்கே ஒரு மாற்று இறை வழிபாடு ஒன்று தலித்துகள் மத்தியில் இருந்தது. அந்த கோயில் திருவிழாவுக்கு ஆண்டுதோறும் போகிறது. அதை வந்து அவர் தடுக்கிறார். இனிமேல் போக வேணாம், இங்கே இதெல்லாம் செய்ய வேணாம். அதே போல் வந்து ஆலய நுழைவு போராட்டம் ஒரு அபத்தம். ஆலய நுழைவு போராட்டத்தை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, நீ என்ன தான் சொன்னாலும் இந்த ஆலயத்துக்குள் உங்களை நுழைவதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு குரூரமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு சொன்னே ஒழிய, காலங்காலமாக போகிறீங்க இந்த சொக்கபா கோயிலையும் அந்த கோயிலையும் அல்லது இவர்கள் கோயிலையும் போய் இந்த படியில் தலையை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு வந்து உங்கள் நெத்தி தான் தேர்ந்தது ஒழிய, இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். இதன் மூலம் நீங்கள் என்னத்தை கண்டீங்க, இவர்கள் இதன் மூலம் உங்களுக்கு இந்த விடுதலையும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அவர் வந்து அரசியல் விடுதலை அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு வாசகம், நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஆக இந்து மதம் என்பது வந்து நீங்கள் திருத்த முடியாத ஒரு மதம். எனவே அந்த மதத்தில் இருந்து கொண்டு அதை திருத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் என்பது ரொம்ப நான்சென்ஸ். நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதுதான் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்து அவர் வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் வந்து எந்த மதத்திற்கு செல்வது அப்படிங்கிறது குறித்து பல பிரச்சனைகள் வந்தன. அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்ன உடனே பல்வேறு தரப்புகளிலிருந்தும் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்தன. காங்கிரஸ் எதிர்த்தது, மறுபடியும் வந்து இந்து மகாசபை எதிர்த்தது, மாற்று கருத்துக்கள் சொன்னார்கள். நீங்கள் அந்த மதத்துக்கு போகக்கூடாதுனாங்க, இந்த மதத்துக்கு போகக்கூடாதுனாங்க, அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி போகிறது தான் நீங்கள் அந்த முடிவுன்னு தீர்மானித்து விட்டீர்களானால் இந்தியாவுக்குள் உள்ள இருக்க மதத்துக்குள்ளே தான் நீங்கள் போகணுமே ஒழிய முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவ மதத்துக்கு போகக்கூடாது என்கிற அழுத்தங்கள்லாம் அவருக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டன. அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சாய்ஸ் என்னவாக இருந்தது என்று பார்த்தீர்களானால், இதில் பௌத்தம் கிடையாது, சீக்கியம், அப்புறம் வந்து நீங்கள் இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்த 3 சாய்ஸ் தான் அவருக்கு வந்து. பௌத்தம் அப்போ வந்து அவர் வந்து பௌத்தத்தை பற்றி அவர் அதிகமாக படிக்கலன்னு கூட நினைக்கிறேன். பௌத்தம் பற்றி அவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமி நரசு அவருடைய புத்தகத்தை அவர் சந்திக்கிறது, அவருடைய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறது, அதற்கு பிறகுதான் பௌத்தம் பற்றி ஆர்வங்கிறது 40களுக்கு பிறகு தான் வருது. அப்போ அந்த முதல் கட்டத்தில் இந்த 3 மதங்களை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அப்போ அதில் வந்து பல பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது வந்து அவர் கடைசியாக வந்து இந்த அழுத்தங்கள்ங்கிறது கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. டாக்டர் மூஞ்சே உங்களுக்கு தெரியும், இந்து மகாசபை தோற்றுவித்தவர். அவர் வந்து அவங்களாம் வந்து இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள், சாவர்கர், மூஞ்சே, டாக்டர் அம்பேத்கர்லாம். எனவே அந்த வகையிலும் அவர்களுக்கு இடையில் ஒரு தொடர்பும் இருந்தது, நட்பும் இருந்தது. கம்பல் பண்ணி இப்போ அழைச்சிட்டு போய் ஒரு 2 நாள் அங்கே வைத்திருந்து அவரிடம் வந்து அழுத்தம் கொடுத்து அவரிடம் வந்து ஒரு ப்ராமிஸே வாங்குறாங்க. அதாவது வந்து நீங்கள் இந்த இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு போகிறதில்ல என்று சொல்லி ஒரு ஒப்பந்தமே, அதான் அம்பேத்கர் மூஞ்சே ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது.
அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டு அதை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கண்டிஷன் வந்து மூஞ்சிக்கிட்ட வைக்கிறார். அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கிறதுங்க, நீங்கள் வெளியில் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சீக்கிய மதத்துக்கு மாறுறதுன்னு முடிவு பண்ணுறாரு. உடனடியாக அவர் வந்து சீக்கியர்கள் அதை வரவேற்கிறாங்க. அவங்கள வந்து உடனே லண்டன் போகிறாரு. அதுக்கு அவங்க ஃபண்டெல்லாம் பண்ணுறாங்க. லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய இடங்கள்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது சீக்கிய மதத்துக்குள் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இவர் வந்து இந்த 3 மதங்களுக்குள் போகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே மதங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணும். மதங்களுடைய ரியாக்ஷனில் பொறுத்த மட்டும் சீக்கிய மதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே இங்கே தலித் சீக்கியர்கள் இருக்காங்க. இன்னும் ஏராளமான தலித்துகள் இருந்ததுன்னா இந்த மதத்தையே ஒரு தலித் மதமாக, தீண்டத்தகாத மதமாக ஆக்கி விடுவார்கள் என்கிற மாதிரியான அச்சமுறைகளுக்கு வந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் அதே பிரச்சனை. அவர்களும் அதை வந்து அவரை வரவேற்கல. அவரை வரவேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் வரவேற்றாங்க. அதில் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து அல்லசார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த எஜிப்தில் இருக்க பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலேருந்தெல்லாம் அவருக்கு கடிதம் வந்தது. நீங்கள் வரலாம், இஸ்லாத்தில் சேர்ந்து கொள்ளலாம், இங்கே உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, இந்த சுன்னத் பண்ணுறது அது மாதிரியான சில சடங்குகள் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த சடங்குகளை வந்து பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் கூட உங்களுக்கு கிடையாது என்றெல்லாம் அவருக்கு கடிதம்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் வந்து ஒரு மூஞ்சியுடன் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் வந்து சீக்கிய மதத்தை அவர் வந்து தேர்வு செய்கிறார். ஆனால் சீக்கிய மதத்தில் வந்து அவருடைய உறவினர்கள் எல்லாம் சென்று அந்த மத பயிற்சிக்கு அனுப்புகிறார். பயிற்சிக்கு சென்றவர்களை அவர்கள் அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள். இப்படியான ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய சூழலில் தான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அதாவது சில இந்த அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு புதிய ஆட்சி முறை ஒன்று இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. உடனடியாக அவருடைய கவனம் என்பது இந்த ஆட்சி முறையை நாம் எவ்வாறு பயன்படுத்தி இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு பயன்படுத்தலாங்கிற நிலைக்கு போகிறார். இதற்கிடையில் இந்த டாக்டர் மூஞ்சைக்கும் அவர்களில் நடந்ததில்லையா ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை இவர் வெளியில் சொல்லலை, இவர் இந்த ஒப்பந்தப்படியே. ஆனால் இங்கே எம்சி ராஜா இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலித் தலைவர். அவர் வந்து என்றைக்கும் எம்சி ராஜாவுக்கும் அம்பேத்கருக்கு இடையில் நல்ல உறவுகள் இருந்தது கிடையாது. தலித் மக்களுக்கு அம்பேத்கர் வந்து மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருப்பெறுவது அப்படிங்கிறதுல இவருக்கு வந்து சில எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம். அவர் என்ன செய்கிறாருன்னா, மூஞ்சைக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறார். வந்து நீங்கள் 2 பேரும் பேசுனீங்களே, ஒப்பந்தம் பண்ணிட்டீங்களா, அது என்ன ஒப்பந்தம்னு சொல்லி. மூஞ்சே வந்து உடனடியாக அந்த ஒப்பந்தத்தினுடைய காப்பியை அவருக்கு அனுப்புகிறார். அனுப்பிச்சோன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒப்பந்தத்தை பப்ளிஷ் பண்ணுறார். ஆக வந்து மூஞ்சையும் அம்பேத்கரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தை வெளியிடக்கூடாது. இந்த வெளியிடக்கூடாது என்பதை அம்பேத்கர் கடைபிடித்தார். ஆனால் மூஞ்சே வழக்கமாக இந்துத்துவாதிகள் செய்வது போல அதை வந்து வெளியிட்டார். வெளியிட்ட உடனே அதை வந்து ராஜா வந்து அதை வெளியிட்டார், பப்ளிஷ் பண்ணார் பத்திரிக்கையில். அதை வந்து நீங்கள் படிக்கணும்னா அவர் பயோகிராஃபிஸில் பார்க்கலாம். அதில் வந்து டிஎம் மணி அப்படின்னு சொல்லி ஒரு தலித் தலைவர் திருப்பனந்தாளில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்து போனார், உங்களுக்கும் தெரியும். டிஎம் மணி வந்து அது தனியாகவே ஒரு சின்ன பேம்ப்ளெட்டே போட்டு அந்த லெட்டரு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கார். தமிழில் வந்துருக்குது. இங்கிலீஷ்லேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க. மற்றபடி அது அந்த டாக்குமெண்ட் வந்து அம்பேத்கர் பற்றி மற்றதுலேயும் அவைலபிள். அதில் வந்து அம்பேத்கர் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது அதில் தெளிவாக தெரியும். அதாவது எந்த காரணம் கொண்டும் இந்திய மதங்கள் அல்லாத வேற்று மதத்திற்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி. பட் இந்த மாதிரி பிரச்சனை வந்தோன்னா அவர் போயிட்டார். மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் அவர் வந்து இந்த மதமாற்றம் பற்றிய கருத்து அவருக்கு இருந்தது போலும். பிறகு பௌத்தத்திற்கு மாறுவதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகும் கூட அதை கடைசியாக செயல்படுத்தினதுங்கிறது சாவதற்கு சில மாதங்களுக்கு முன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவருடைய பாலிடிக்ஸ் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாலிடிக்ஸ் முதல்ல வந்து பகிஷ்கரித் கிதகரணி சபான்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பாலிடிக்ஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தால், இந்த 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும் பொழுது அவர் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறார். இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சிவப்பு கொடி, அதில் 13 நட்சத்திரமாக என்னமோ அப்போ இருந்த மாகாணங்களுடைய எண்ணிக்கையின்படி. அவர்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள். அதிலும் குறிப்பாக வந்து எஸ்ஏ டாங்கே, சர்தேசாய், ரணதிவே, இந்த மாதிரியான அந்த பழைய மூத்த தலைவர்களுடன் இணைந்து அவர் பல போராட்டங்களை நடத்துகிறார். அந்த போராட்டங்கள் அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு இடசாரிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் வந்து அந்த பண்ணை அடிமை முறையை ஒழிக்கிறது, இந்த மாதிரியான இந்த கோட்டி முறைன்னு அங்கே ஒன்று மகாராஷ்டிராவில் அது போன்ற ஒழிப்பது, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவது, மிகப்பெரிய பேரணிகள் நடத்துகிறார். அதில் வந்து அம்பேத்கரும் டாங்கேயும் ஒன்றாக பேசக்கூடிய ஃபோட்டோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரணிகள் நடத்துகிறாங்க, ஸ்ட்ரைக்ஸ் நடத்துகிறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி தேர்தல் நிற்குது. தேர்தல் நிற்கும் பொழுது ஒரு சப்ஸ்டான்ஷியலாக 11 சீட்டோ 14 சீட்டோ ஜெயிக்கிறாங்க. என்னுடைய புத்தகத்தில் அதெல்லாம் எழுதியிருக்கேன், எத்தனைன்னு கரெக்டாக சீட்டு வெற்றி பெறுறாங்க.
இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் 1940களில் யுத்தம் வந்த பொழுது ஒத்துழையாமை இயக்கம் காந்தி இவங்கெல்லாம் பண்ணும் பொழுது இவங்க வந்து அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கிறார்கள். அப்படி ஒத்துழைக்கும் பொழுது இவர் வந்து லேபர் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார் அம்பேத்கர். அதில் அந்த வரலாறு நமக்கு தெரியும். லேபர் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அந்த லேபர் மினிஸ்டருங்கிற பவரை யூஸ் பண்ணி அவர் செஞ்ச காரியங்கள் அத்தனையுமே, அதாவது தொழிற்சங்கங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் இருந்தாலே கட்டாயமாக அந்த தொழிற்சங்கத்திற்கு அந்த நிறுவனம் அங்கீகாரம் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற சட்டம் அப்போ தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல் தொழில் தகராறுகள் சட்டத்தில் வந்து சில திருத்தங்கள் செய்ய முயன்ற பொழுது அதற்கு எதிராக போராட்டங்கள் அப்படிங்கிறதையும் டாங்கே இவங்களாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. பிறகு இதே போல் பல பாதுகாப்புகள், பெண்களை வந்து மிகவும் கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய மைன்ஸ்லாம் இறக்கி விட்டு வேலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் தடுத்து அந்த சட்டங்கள்லாம் போடப்படுகிறது. இப்படி பல்வேறு வகை சட்டங்கள் அத்தனையுமே வந்து என்னென்னா இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டங்கள் போடப்படுறாங்க. அப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவருடைய இன்டர்வியூன்னு வருது. அந்த இன்டர்வியூவில் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் வந்து தலித்துங்கிற வார்த்தை அப்புறம் சொல்லவர் பகிஷ்கரிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து என்னென்னா லேபர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் வந்து லேபர் இன்க்ளூட்ஸ் டிப்ரெஸ் கிளாஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னார். உழைப்பாளி என்று சொன்னாலே, தொழிலாளி என்று சொன்னாலே அதில் வந்து ஒடுக்கப்பட்டவர்களும் உள்ளடக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இந்த அதை வந்து இடதுசாரிகளுடன் அவர் இணைந்து செயல்பட்ட அந்த காலகட்டம், அதில் வைத்த கோரிக்கைகள், அவர் பவர் வந்த பொழுது அதில் நிறைவேற்றிய அவர் சட்டங்கள், இந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் மற்ற எந்த வரலாற்றையும் தெரியாமல் பார்த்தீர்களானால் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இடதுசாரி வந்து செயலாளர், இடதுசாரி கண்ணோட்டத்தில் செயல்பட்டவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு புதிதாக ஒருத்தர் கொடுத்து நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னா இது ஒரு கட்டம். ஆனால் அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவருக்கு வந்து இந்த இந்த அடையாள அரசியலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏற்படக்கூடிய சிக்கல் இது. அடையாள அரசியலை பொறுத்த மட்டும் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அடையாளம் தலித்துங்கிற அடையாளத்தில் நீங்கள் வந்து திரட்ட தொடங்கினீர்களானால் அந்த தலித் அடையாளத்தினுடைய கான்ஸ்டியூன்சி லிமிட்டட். தலித்துங்கிறது இல்லை, நீ எந்த ஒரு கல்லர் அல்லது தேவர்னு வச்சிங்கனாலும் அந்த அல்லது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வச்சிங்கனாலும் அந்த கான்ஸ்டியூன்சி லிமிட்டட் தானே. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் முஸ்லீம் கட்சி வந்து முஸ்லீம்கள் அவ்வளோ பேரையும் திரட்டினாலும் 6% தானே. அந்த 6%க்கு மேலே ஒருத்தர் கூட ஒரு இந்துவோ அல்லது ஒரு கிறிஸ்தவனோ போய் அதில் வந்து சேரப்போகிறது கிடையாது. ஸோ அது லிமிட்டட் ஆகுது. தலித்துகளுக்கு அதுதான். அதுவும் தலித்துகள் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவர் வந்து நீங்கள் கன்சியாம் பண்ண ஒரு மிகப்பெரிய காரியம் அந்த உட்சாதி ஒற்றுமையை ஏற்படுத்தினது தான். தமிழ்நாட்டில் அந்த உட்சாதி ஒற்றுமை ஏற்படுத்தப்படவே இல்லை, ஏற்படுத்துவதற்கான சாத்தியமும் இல்லாமல் இருக்குது. ஒருத்தருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாலும் இன்னொருத்தர் எதுக்கக்கூடிய ஒரு சூழலாம் இருக்குது. அப்போ வந்து அந்த பர்சன்டேஜுங்கிறது லிமிட் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் இந்த அந்த ஒரு லிமிட்டட் பர்சன்டேஜில் வச்சுட்டு ஒரு கூட்டணிகள் அல்லது வந்து பரந்த சப்போர்ட்ஸு மற்றவர்களை அனுசரித்து போகிறது, இப்படியான ஒரு நிலைமைக்கு தான் அந்த அடையாள அரசியல்ங்கிறது போய் நிற்கணும். இப்போ அதில் வந்து ஒரு அம்பேத்கரை பொறுத்த மட்டும் ஒரு அதிருப்தி, நாம் வந்து மீண்டும் நம்முடைய அடையாளத்தின் அடிப்படையிலேயே இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிலாம் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண முடியல, நம்முடைய மக்களுக்கு பண்ண முடியல, ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கத்துக்கெல்லாம் பண்ணாலும் கூட நம்முடைய மக்களுக்கு பண்ண முடியலை என்கிற அடிப்படையில் மீண்டும் அவர் வந்து சின்ன அடையாளத்துக்குள்ளே போகிறார். அப்போ தான் அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு உருவாக்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து இந்த லேபர் மினிஸ்டராக இருக்கார். அதனால் வந்து என்னென்னா அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு போக முடியாது. அதன் விளைவாக நம்ம ஊரில் நம்ம ஒரு பேர் என்ன சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ் இவங்களாம் சிவராஜுடைய தலைமையில் தான் இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் உருவாகுது. பிறகு வந்து அவர் வெளியில் வந்து தேர்தல் எலெக்ஷன் நிற்கிறாரு. எலெக்ஷனில் படுதோல்வி அவர்களுக்கு கிடைக்குது. ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியில் இருந்த அளவுக்கு அடைத்த வெற்றி கூட இப்போ வெற்றி அடையவே முடியலை. அப்போ வந்து இந்த லாஸ்ட் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து என்னென்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறது. அப்போ நேரு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து லா மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி. அப்புறம் சட்டம் இயற்றுவதற்கான அந்த இதுலேயும் அவர் வந்து தலைவராக வந்து பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதில் போய் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் பங்கு பெற்று எல்லாம் செய்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து இந்து திருமண சட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் நினைத்தது போல் நிறைவேற்ற முடியல. இப்போ அது பற்றியும் கூட வரலாற்றை நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக தான் படித்து பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் ஏமாற்றிட்டு அல்லது நேரு ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது தான் அந்த விவரங்கள் தெரியும். பட் அவர் வந்து வெளியில் வர்றார். வெளியில் வந்து அவர் வந்து 2 நடவடிக்கைகள், கடைசி இறுதிக்கால நடவடிக்கைகள். அந்த இறுதிக்கால நடவடிக்கைகள் 2 பொறுத்த மட்டும் ஒன்று வந்து என்னென்னா மதம் மாறுவது, புத்திசத்துக்கு மாறுறார். 2வது வந்து புதிய கட்சி ஒன்றை தொடங்குகிறார். அந்த புதிய கட்சிங்கிறது மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராட் ஐடென்டிட்டி. முதல்ல வந்து ஒரு சின்ன ஐடென்டிட்டி பகிஷ்கரித்து எதிரணி சபான்னு, அப்புறம் பிராட் ஐடென்டிட்டி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, மறுபடி சின்ன ஐடென்டிட்டி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். கடைசியாக அவர் வந்து போனது என்ன அப்படின்னு பார்த்தா அவர் வந்து மறுபடியும் ஒரு
பிராட் ஐடென்டிட்டிக்கு போகிறாரு குடியரசுக் கட்சி அப்படிங்கிற பேரில். அப்போ குடியரசுக் கட்சிங்கிற பேரில் வந்து அவர் யாருடன் நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்டுகளுடன் நினைக்கிறார். லோஹியா வந்து அசோக் மேத்தா, அந்த இரட்டை வாக்காளர் அதாவது 2 வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதி பறிச்சு அந்த 2 வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் அசோக் மேத்தா வரும்னா தான் நின்று ஒரு சமயத்தை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எனவே அவர் வந்து இது மாதிரி கூட்டு சேர்ந்து ஒரு அகன்ற அடையாளம்னு சொல்லும் பொழுதெல்லாம் யாருடன் இணைந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடசாரிகளுடன் தான் இணைந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வந்து இப்போ இடசாரி தன்னை முற்றிலும் ஒரு இடசாரியாக ஏன் அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அல்லது பிரகடனப்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு பார்த்தீர்களானால் அவர் வந்து சில விஷயங்களில் மார்க்சியத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. மார்க்சியத்தினுடைய இந்த அணுகல் முறைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் அவர் தெரிந்தும் தெரியாமல்னு சொல்லணும்ல, அவர் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் ஒன்று வந்து என்னென்னா அவர் வந்து இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரங்கிற கான்செப்டை அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வந்து நீங்கள் முழுக்க அவர் படித்த நீங்கள் அவருடைய டீச்சர்ஸ், அதாவது லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் சொல்கிறேன், இவர்களும் சரி அவர் ஏற்றுக்கொண்ட கோட்பாடுகளும் சரி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் அப்ரோச்சுங்கிறது தான் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு மேலை ஜனநாயகம்ங்கிறது, இந்த மேலை ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறதையும் அதே போல் வந்து நீங்கள் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரங்கிற கோட்பாட்டையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டாவது ஒரு கருத்து வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத கருத்து மார்க்சியத்தில் வந்து என்னென்னா இந்த மதம் என்பது மக்களின் அபின் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இல்லையா. மதம் என்பது மக்களின் அபின் அப்படிங்கிற கருத்தாக்கமே ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, தவறாக விளக்கம் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக்கம். அது வந்து மார்க்ஸ் வந்து முன்னும் பின்னும் என்ன சொன்னார்னு இல்லாமல் அது வந்து நீங்கள் வந்து அந்த ஓபியம் ரிலிஜன் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ தவறானதுங்கிறத பற்றி டாக்டர் சிவத்தம்பியினுடைய ஒரு நல்ல கட்டுரை ஒன்று இருக்குது, அவசியம் படிக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஹோல் பேராகிராஃபையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அது வந்து என்ன கான்டெக்ஸ்டில் அந்த மதம் என்பது மக்களின் அப்படின்னா அவர் வந்து உடனே மதம் ரைட்டுன்னெலாம் சொல்லலை. பட் மதத்துக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து மனிதன் போய் சரணடைகிறான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுன்னா அது வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துயரங்கள், கஷ்டங்கள், அதற்கான சொல்யூஷனுங்கிறது அவனுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சூழலில் அவனுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வலி தாங்க முடியாத ஒரு நிலையில் அந்த வலியை நீக்குவதற்கான மருந்தாக இல்லாவிட்டாலும் கூட வலியை மறப்பதற்கான ஒன்றை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கிறானோ அதுபோல் வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அது தீர்வு அல்ல, பட் அதே சமயத்தில் ஒரு டெம்பரரி சப்ஸ்டியூட்டாகவது இருக்குது என்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த மதத்தை நோக்கி போகிறான் அப்படிங்கிறதான் மார்க்ஸ் சொன்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சிவத்தம்பி அதை விரிவான மொழிபெயர்ப்போட எழுதுவார். ஸோ இங்கே இந்த ஆனால் இங்கே கம்யூனிஸ்டுகள் மத்தியில் அந்த கோட்பாடு எப்படி உலகளவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி முன்வைக்கப்பட்டது என்றால் மதம் என்பது மக்களின் அபின். அதாவது அதுவும் இந்திய கான்டெக்ஸ்டில் அபின் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கான்டெக்ஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு போதைப் பொருளுங்கிறது வந்து ஒரு கொண்டாட்ட பொருளும் கூட, அல்லது அவர்களுக்கு மதத்தோடு சம்மந்தப்பட்டதும் கூட, சர்ச்சில் குடிக்கிறதும் கூட. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து போதைன்னு சொன்னாலே வந்து நீங்கள் ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயம், தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், பாபகாரியம். எனவே இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மதம் என்பது மக்களின் அபின் அப்படிங்கிற இந்த கோட்பாடுங்கிறது முற்றிலும் அது வந்து ஒரு எதிர்மறையாக புரிந்து கொள்ளப்பட்டது. எதிர்மறையாகத்தான், அதாவது சொன்னவர்களும் எதிர்மறையாக தான் சொன்னாங்க. இது அம்பேத்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நிச்சயம் படிச்சிருப்பீங்க. என்னிடம் ஏதேனும் நல்ல குணங்கள் இருக்கிறது என்றால் அது என்னிடம் உள்ள மதநம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது தான் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து ஒரு டீப்லி ஒரு ரிலீஜியஸ் பர்சன். அவர் வந்து ரிலிஜனை ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்து மதத்தை மறுத்தது என்பதை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் அது மதத்தை மறுத்தது கிடையாது, அல்லது மத உணர்வுகளை அவர் மறுப்பதனுடைய அடிப்படையில் செஞ்சது கிடையாது. இந்து மதம் என்பது அது வந்து ஒரு மதமே கிடையாது அவரை பொறுத்த மட்டும். ஏனெனில் எந்த மதமும் தன்னை வந்தடைந்தவர்களை அள்ளி அணைக்கக்கூடியது, அரவணைத்து சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்து மதம் ஒன்று தான் அந்த மதத்துக்குள் எங்களை வந்து பிரித்து தலித் என்று வைக்கக்கூடிய மதமாக இருக்கிறது. எனவே அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அவருடைய அப்ரோச்சாக இருந்துச்சு. இன்னும் அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவேன் அப்படின்லாம் சொன்னது என்பதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து ஒரு மனப்பூர்வமாக சொன்னது. அதனுடைய அடிப்படையில் இதுதான். ஆனால் நன்றாக சிந்தித்து பார்த்தோமானால் அவர் வந்து இந்து மதத்தை தான் கூடுதலாக வெறுத்தார், இந்துத்துவத்தை கூட கூடுதலாக வெறுக்கிறார். இந்துத்துவத்துடன் கூட அவர் வந்து சில அடிப்படைகளில், அதாவது மூஞ்சைக்கும் அவருக்கும் இடையில் நடந்த உறவெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுபோல் சில நட்புகளும் கூட இருந்தது. ஆனால் இந்து மதத்தை அவர் வந்து எந்த காலகட்டத்திலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக இல்லை. எனவே இந்த 2 பிரச்சனைகள் வந்து நீங்கள் அம்பேத்கரை பொறுத்த மட்டில் அவர் இடசாரி கருத்துக்களிலிருந்து அல்லது மார்க்சியமாக அறியப்பட்ட கருத்துக்களிலிருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஒன்று, இந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ராலிட்டேரியட் அப்படின்னு சொல்கிற இந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளலை. அது மாத்திரமல்ல, அந்த அடிப்படையில் அவர் வந்து அரசியல் ரீதியாகவும்
ரஷ்யாவுக்கு கடுமையான எதிரியாக இருந்தார். ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படக்கூடாது, ரஷ்யாவுடன் அவர் வந்து பாசிஸ்டுகளை ஆதரிக்கலை. பட் அதே சமயத்தில் வந்து வெஸ்டர்ன் பவர்ஸ் ஆதரித்தார். வந்து நீங்கள் வந்து பிரிட்டன் அல்லது அமெரிக்கா போன்றவர்களுடன் உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். எந்த காரணத்தை கொண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மினிஸ்ட்ரியெல்லாம் இருக்கும் பொழுதெல்லாம் கூட ரஷ்யாவுடன் இணைவது என்பதற்கு அவர் வந்து ரொம்பவும் கடுமையான எதிரியாக இருந்தார், எதிர்ப்பாக இருந்தார், மாற்று கருத்துக்கள் உடையவராக இருந்தார். என்றைக்கும் வந்து அந்த சைடு அவர் போகிறதுக்கு அவர் விரும்பவே இல்லை. ஸோ இந்த அம்சங்களை நம்ம அதே சமயத்தில் நீங்கள் வந்து அவர் டோட்டலாக அவர் வந்து அவருடைய இந்த பொருளாதார கொள்கைகளை, தொழிலாளர் தொடர்பான அப்ரோச்களை, இந்த கொத்தடிமை முறைகளை ஒழிப்பது என்பது குறித்த அவருடைய பார்வைகளை, தொழிற்சங்கங்களுக்கு போராட்டங்களை, இதெல்லாம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆதரிக்கக்கூடியவராகவும், பொருளாதார கொள்கைகளிலும் உதாரணமாக இந்த டாக்ஸேஷன், வரி விதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிற கோட்பாடை அவர் தான் கொண்டு வரார். படிப்படியாக நீங்கள் வருமானம் அதிகரிக்க வரியும் வந்து 2 மடங்கு 3 மடங்கு என்று மடங்குகளாக அதிகரிக்கும் அப்படிங்கிற கோட்பாடுகள் எல்லாம் முன் வச்சது அவர் தான். அதே போல் வந்து அவர் வந்து அந்த அவருடைய தீசிஸ், அந்த பேசிக்கலி ஹீஸ் எக்கனாமிஸ்ட், அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அவர் வந்து அடிப்படையில் வந்து ரூபாய் மதிப்புகள் பற்றிய ஒரு தீசிஸில் தான் அவர் வந்து PhD வாங்கினவர். ஸோ இந்த மாகாண நிதியங்களின் தோற்றம் அப்படிங்கிற அவருடைய அந்த கான்செப்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. எனவே நீங்கள் அம்பேத்கர் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் அவர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறியது என்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பார்த்து விட முடியாது. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, அவர் அதே போல் வந்து நீங்கள் பௌத்த மத, இந்து மத இதெல்லாம் ஒன்று பக்கம் வச்சிங்கனாலும், இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட்களை கடுமையாக எதிர்த்தார், ரஷ்யாவை எதிர்த்தார் போன்ற விஷயங்களை மாத்திரம் வச்சுட்டு அவர் கம்யூனிஸ்ட் விரோதி என்றெல்லாம் நாம் வந்து சொல்லிட முடியாது. அதே போல் வந்து நீங்கள் காந்திக்கும் அவருக்கும் இடையிலான முரண்பாடுகள்ங்கிறது ஓப்பனான முரண்பாடுகள், அதில் வந்து நம்ம இது மாதிரிலாம் பார்க்க முடியாது. பட் அதே சமயத்தில் வந்து என்னென்னா, பல அம்சங்களில் காந்திக்கும் அவருக்கும் அப்ரோச்சஸில் வந்து சில ஒருமைகளும் இருந்தது. இந்த இரட்டை வாக்குரிமையை பற்றிய வரலாறே வந்து நமக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் அது. அந்த வரலாறு வந்து நுணுக்கமாக இங்கே பார்க்கப்படவில்லை. இரட்டை வாக்குரிமையை பொறுத்த மட்டும் ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் 1928, 30, 29 இந்த 28லேருந்து வருது. அது 28 வந்து அவங்க வந்து நீங்கள் பிரிட்டிஷ் வந்து நீங்கள் புதிய இந்த அரசியல் சட்டம்லாம் உருவாக்குறது தொடர்பாக அவங்க வந்து டிபேட் நடக்குது, விவாதங்கள் நடக்குது, பேசுகிறாங்க, எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாங்க. சைமன் கமிஷன் வருது, அப்புறம் வந்து இன்னொரு கமிஷன் கூட வருது. அந்த கமிஷனுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் கூட கூப்பிடல, பட் அவரே போய் சவுத் பாரோ கமிஷன் அவரே போய் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கை. அங்கே முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை, தலித்துகள், இந்த பிரச்சனைலாம் வந்து முன்வைக்கிறாரு. அப்போ வைக்கும் பொழுதுலாம் அவர் வந்து என்னென்னா, அப்போது வந்து இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறை அப்படிங்கிறது என்னென்னா, எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது, பொது வாக்குரிமை இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி வந்து 21 வயசு அல்லது 18 வயசு ஆனால் அவ்வளோ பேருக்கும் வாக்குரிமை. அன்றைக்கி அப்படி இல்லை, சொத்து இருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ முக்கியமான கோரிக்கை வந்து என்னென்னா பொது வாக்குரிமை அப்படிங்கிற கோரிக்கையாக இருந்தது. ஆனால் பொது வாக்குரிமை கொடுப்பதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் தயாராக இல்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோரிக்கையில் வச்சவங்க வந்து வேறு ஆல்டர்னேட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஆல்டர்னேட் சொல்லும் பொழுது வந்து அம்பேத்கர் தரப்பில் சொல்லப்பட்ட ஆல்டர்னேட் என்னென்னா, ஏன்னா அவர் வந்து நீங்கள் தலித் மக்களுக்காக தான் பேசுகிறார். நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு மற்றவர்களுக்கு பொது வாக்குரிமை கொடுக்கலனாலும் தலித் மக்களுக்கு பொது வாக்குரிமை கொடுக்கணும். அப்படி பொது வாக்குரிமை கொடுத்தாதான் நீங்கள் வந்து தலித் மக்கள் வந்து குறிப்பிட்ட அளவு ரெப்ரசன்டேஷன்ஸ் பெறுவதற்கு முடியும். அதனால் பொது வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு தான் வந்து ஒரு முதல்ல அவர் கேட்குறாரு. அப்போ வந்து சவுத் பாரோ சைமன் கமிஷன் கேட்குறாங்க அவர்கிட்ட கேள்வி, பொது வாக்குரிமை கொடுத்தால் சரி, பொது வாக்குரிமை நாங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிறார். பொது வாக்குரிமை கொடுக்காவிட்டால் எங்களுக்கு தனி வாக்குரிமை கொடுங்க அப்படிங்கிறார். அவருடைய சாய்ஸ் என்னென்னா பொது வாக்குரிமை, அதாவது பொது வாக்குரிமைங்கிறது இப்போ இருக்க வாக்குரிமைன்னு வச்சுங்களேன், இப்போ இருக்க மாதிரி வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இருக்க மாதிரி வாக்குரிமை நாங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்படின்னா எங்களுக்கு தனி வாக்குரிமை கொடுங்க, அதாவது நாங்கள் மட்டுமே ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணக்கூடிய இந்த செப்பரேட் எலெக்டரேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. 1930 அவர் அதே கோரிக்கை தான் வைக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அந்த கோரிக்கைகள் என்னென்னா வந்து முதல்ல வந்து பொது வாக்குரிமை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பொது வாக்குரிமை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தால், அதில் வந்து அம்பேத்கரும் காந்தியும் அல்லது காங்கிரஸும், அதில் காந்தியும் நம்ம தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் காந்தியும் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கும் இடையில் நிறைய முரண்பாடுகள் உண்டு. காந்தி சொன்னதெல்லாம் காங்கிரஸ் ஒன்றும் என்றைக்கும் கேட்டதும் கிடையாது. ஸோ அதே சமயத்தில் வந்து காந்தி வந்து நீங்கள் வந்து காங்கிரஸுடைய ஒத்த கோரிக்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு தனியாக நின்றும் பேசிட முடியாது. அந்த சுச்சுவேஷன் நம்ம புரிந்து கொள்ளணும்.
பகத்சிங் போன்ற பிரச்சனைகளும் மற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒன்று அதே சமயத்தில் அது மாதிரி வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர் செய்யவும் செய்தார். 1930களில் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அப்போ வந்து இங்கே நம்ம முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, உங்கள் புக்கெல்லாம் இருக்காங்களே, மூலூர் ராமாமிர்தம் அம்மாள், இவங்கெல்லாம் வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு முறை ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தியை போய் அவர் தங்கியிருக்க இடத்தை சந்தித்து, நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அவர் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். அப்போ உள்ள அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னென்னா, அப்போ வந்து காங்கிரஸ் வந்து இந்த தேவதாசி முறையை வந்து ஆதரிக்குது. சத்தியமூர்த்தி போன்றவர்கள் வந்து தேவதாசி முறையை நாங்கள் ஒழிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தலைவராக காந்தி இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவர் வந்து என்னென்னா, முத்துலட்சுமி ரெட்டி வம்ப அழைச்சிட்டு போய் அவங்க மீட்டிங்கில் உட்கார வைக்கிறாங்க. மீட்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து இந்த தேவதாசி முறையினுடைய தீங்குகளை பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு காந்தியை பேச கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரியாக தானே இருக்குது, இது ஏன் எங்கள் ஆட்கள் எதுக்குறாங்க, இது ரொம்ப மோசமாச்சே, இது கண்டிக்க வேண்டிய விஷயமாச்சே, இதை நான் வந்து கண்டிக்கிறேன், நான் தொடர்ச்சியாக கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுப்பயணம் முழுவதும் அவர் தமிழ்நாட்டில் வந்து நடந்த அத்தனை கூட்டங்கள்லையும் தேவதாசி முறைக்கு எதிராக அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார். ஸோ அதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைக்கு எதிராகவே அவர் செயல்பட்ட பல வரலாறுகளில் இது ஒன்று. இதுபோல் அவருக்கு வந்து அந்த அந்த முரண்பாடுகள்ங்கிறது இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்லேயும் எலக்டோரேட்லேயும் அப்படி இருக்குது. அவர் பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் பொது வாக்குரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை என்னென்னா, பொது வாக்குரிமை வந்து தலித்துகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது, எல்லோருக்கும் பொது வாக்குரிமை என்பது கொடுக்கக்கூடாது என்கிற கோரிக்கை. அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்னா, காங்கிரஸ் கட்சியையே முதல்ல வந்து இதுக்கு ஒப்புக்கொள்வதற்கு வைக்க வேண்டிய நிர்பந்தமும் பொறுப்பும் காந்திக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது அங்கே ஏற்படுது. இதற்கு அப்புறம் வந்து நீங்கள் வட்டமஞ்சை மாநாடு நடக்குது. அதில் மிக கடுமையான அடக்குமுறையுடன் பிரிட்டிஷ்காரர்கள் அதை செய்கிறார்கள். காங்கிரஸ் அதை முதல் மாநாட்டை புறக்கணிக்குது. அந்த முதல் மாநாட்டை புறக்கணிக்கும் பொழுது அம்பேத்கர் அங்கே போகிறாரு. அப்பொழுதும் கூட வந்து அவர் வந்து என்னென்னா, இந்த இரட்டை வாக்குரிமைங்கிறது வந்து இந்த கோணத்தில் நான் இப்போ சொன்னது மாதிரி தான் வைக்கிறாரு. மீண்டும் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வட்டமஞ்சை மாநாடு நடக்குது. அப்போ காங்கிரஸ் பங்கேற்குது. ஆனால் காங்கிரஸ் சார்பில் காந்தி மட்டும் தான் பங்கேற்கிறார். மற்றவங்க 18, 20 இப்படிலாம் பங்கேற்கிறாங்க. அப்படி பங்கேற்கும் பொழுது வந்து அம்பேத்கர் முதலாக அப்போ தான் வைக்கும் பொழுது வந்து அவர் வந்து இந்த பொது வாக்குரிமை என்பதை கிட்டத்தட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கக்கூடிய நிலையில், எங்களுக்கு பொது வாக்குரிமை கொடுத்தாலும், ஏற்கனவே பொது வாக்குரிமை கொடுத்தால் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணாம் என்று சொன்னவர், பொது வாக்குரிமை கொடுத்தாலும் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்போ பிரிட்டிஷ்காரர்கள் என்ன அவர்கள் முடிவு என்னென்னா, அவங்க ஒன்றும் பெருசாக தலித்துகளுக்கு பண்ணிடணுங்கிறதெல்லாம் இல்லை, இந்த முரண்பாடுகளை அவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டியதும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு அப்பாலும் பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம அப்படியும் பார்த்துட முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை போன்ற பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து எதிராக தான் இருந்தாங்க. இப்போ தோல் சிலை போராட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் கூடிய வரைக்கும் அவனுடைய ஆட்சிக்கும் வட்டி அந்த சுரண்டல்களுக்கும் வரி சுரண்டல்களுக்கும் தடையில்லாத வரைக்கும் அவன் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரொக்ரெசிவான கருத்தாக்கங்களுக்கு அவன் வந்து ஆதரவாக தான் இருந்தான். ஸோ இந்த சூழலில் வந்து இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். எம்சி ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, வந்து நீங்கள் முதலில் இந்தியாவில் தலித்துகளுக்கு தனி வாக்குரிமை கோரியது அம்பேத்கர் அல்ல, எம்சி ராஜா தான் கோர்றார். அம்பேத்கர் வந்து அப்போ எம்சி ராஜாவுக்கு எதிராக இருக்கிறார். இப்படியெல்லாம் வந்து இந்த அரசியல் இதெல்லாம் நடக்கிறது தானே. இப்போ நீங்கள் எல்லாம் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுங்கிறதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் 2வது மாநாட்டில் காந்தி வந்து அங்கேயே டிக்ளேர் பண்ணுறாரு, இது வந்து நீங்கள் செட்டில் ஆகலைன்னா அது வந்து இரட்டை வாக்குரிமை அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து பிரித்தீர்களானால், அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, நான் வந்து சீக்கியர்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்குறத நான் ஒத்துக்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்குறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து நாங்கள் வந்து என்னென்னா ஒரு தனி பிரிவினர் என்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தலித்துகளை வந்து நாங்கள் வந்து தனிப்பிரிவாக நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு அனுமதிக்க முடியாது, நாங்கள் வந்து அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது, தலித்துகளை எங்களில் ஒருவராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனுடைய த க்ரக்ஸ் ஆஃப் த பாயிண்ட்டுக்குள்ளே போலவர். அவர் வந்து என்னென்னா, இது வந்து நீங்கள் வேறு வகைகளில் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்கிற ரீதியில் தான் அவர் அதை பார்க்குறாரு. அப்படியே இரட்டை வாக்குரிமை என்ற பெயரில் நிரந்தர பிரிவு என்பதை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஷப்னம் தேஜாஸ் நீங்கள்லாம் இது குறித்து ஆய்வு செய்யும் பொழுது அவங்க ஒன்று குறிப்பிடுவாங்க, அவர் எந்த காரணத்துக்காக சொன்னாரோ அந்த காரணத்துக்கே எதிராக காந்தியினுடைய செயல்பாடு இருந்ததுன்னு சொல்லி. அதாவது வந்து நீங்கள் உண்மையிலேயே அதுபடி ஒத்துக்கொண்டிருந்தால் கூட தலித்துகள் வந்து இன்றைக்கி வந்து தாங்கள் ஒரு தனி பிரிவு என்கிற அடிப்படையில் இந்த இந்துத்துவ அடையாளத்திலிருந்து விலகி இருந்திருப்பார்கள். ஆனால் அப்படி செய்யாதனுடைய விளைவு அவர்கள் வந்து இந்துவாகவே தங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும், இன்றைக்கி வந்து இந்துத்துவாதிகள் அவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு
வந்திருப்பதற்கும் காரணமாக காந்தி இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுவது உண்டு. ஸோ சிச்சுவேஷன் இதுதான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டிஷ் வந்து அவன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான் இரட்டை வாக்குரிமைன்னு சொல்லி. அந்த இரட்டை வாக்குரிமை எப்படி கொடுக்குறாங்களோ இஸ்லாமியர்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமை கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் உண்டு. ஆனால் அவங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் வாக்கு போடணும். ஆனால் தலித்துகளுக்கு மாத்திரம் இரட்டை வாக்குரிமை. அதாவது பொது தொகுதியிலே அவங்க ஓட்டு போடலாம். அப்புறம் வந்து நீங்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு கேண்டிடேட் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய தனித்தொகுதியிலையும் ஓட்டு போடலாம். இந்த 2 இதுவும் கொடுக்குறாங்க. உடனே இவர் வந்து உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறார். அந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் பொழுது உள்ள ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நுணுக்கமான ஸ்டேட்மெண்ட். அது வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து அம்பேத்கருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் அல்ல, அவங்க கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் அது. அது அது கட்சிக்காரர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் முதல்ல பொது வாக்குரிமையை ஒத்துக்குங்க. நீங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது என்பது அதாவது எல்லோரும் சேர்ந்து பொது வாக்குரிமையை முதல்ல நீங்கள் ஒத்துக்குங்கிற ஒரு வேண்டுகோளுடன் தான் அது வந்து நம்ம அருணன் புத்தகத்தில் அது மொழிபெயர்த்துப்பட்டிருப்பார் அந்த வேண்டுகோளை. அப்புறம் வந்து அம்பேத்கரும் அவரும் பேசுகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து நீங்கள் தனஜெயகீர் புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் கடைசியாக அங்கு அம்பேத்கருக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெஷர் இதனுடைய அடிப்படையில் அவர் வந்து இந்த தன்னுடைய கோரிக்கையை வித்ரா பண்ணக்கூடிய நிலை வருகிறது. அப்படி பண்ணும் பொழுது ஏற்கனவே வட்டமேஜை மாநாட்டில் தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுங்கிறது வந்து 88 சீட்டு தான், 80 சீட்டு தான். ஆனால் இப்பொழுது வந்து 138 சீட் வந்து நீங்கள் இந்த இப்போ இருக்கிற மாதிரி அது பொதுவாக அதாவது ஒட்டுமொத்தமாக மாகாணங்களில் இதில் வந்து 15%. அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ 18%, அன்றைக்கி ஒத்துக்கிட்டது வந்து 15%. மாகாணங்களில் எல்லாத்துலேயும் 80 சீட்டு தான் முதல்ல வந்து அவங்க கோரினது. ஆனால் ஆக்சுவலி வந்து அன்றைக்கி வந்து முடிவானது என்னென்னா 138 சீட் வந்து முடிவாகுது. ஸோ இந்த ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுங்கிறது வந்து ரொம்பவும் கூர்மையாக நம்ம கவனித்து பார்த்தோம்னால் அம்பேத்கரும் காந்தியும் கடுமையாக ஒருவர் முரண்பட்டார் என்று நாம் பார்த்தோமானாலும் 2 பேரும் சேர்ந்தே ஒரே திசையில் ஒரு கருத்தை ஒட்டுமொத்தமாக உருவாக்குவதை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஒட்டுமொத்தமான கருத்து என்னென்னா முதல்ல தலித்துகளுக்கு பொது வாக்குரிமைக்கு கொடுக்கணும். அந்த பொது வாக்குரிமையில் அவர்களுக்கு வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி, அந்த ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிங்கிறது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி 80, 60 இருக்க முடியாது. அதுவும் சப்ஸ்டான்ஷியலாக அவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அது போல் இருக்கணும். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் வந்து எதிர்க்கிறோம், அதை முதல்ல முறியடிக்கணும். அது வந்து ஒரு பொது கருத்தில் வந்து நீங்கள் இந்த கருத்தாக்கத்தை உருவாக்கி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் சென்றார்கள் என்பதை அந்த வரலாற்றை வந்து மிகவும் நுணுக்கமாக படிக்கும் பொழுது தான் நாம் வந்து விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் இந்த பல பிரச்சனைகளையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மார்க்சியம் என்று நாம் வந்து கருதக்கூடிய பல இப்போ வந்து இந்த மத மக்களின் அப்படிங்கிற கருத்தாக்கங்கள்ங்கிறது எப்படி இங்கே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறத பற்றி நான் சொன்னேன். வந்து ஆக்சுவலி இதை வந்து அவர்கள் எந்த கண்ணோட்டங்களில் சொன்னாங்க, அது என்ன மாதிரி பார்வையில் வந்தது, அது எவ்வாறு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாடாகவும் ஒரு தவறான அர்த்தத்திலும் ரொம்பவும் அழுத்தமாக வந்து நம்ம இங்கே பதிவு செய்யப்பட்டது. இப்போ பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பல இடங்களிலும் பல மாதிரி வந்து நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரே மாதிரி அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் மலேசியா நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே ஒரு விவாதம் வந்தது. ஒரு திராவிட கழக மாநாடு, அதில் ஓவியா கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 பேர் நாங்கள் இங்கேருந்து போயிருந்தோம். அந்த மாநாட்டில் வந்து நம்ம திராவிட கழக தோழர்கள் பேசும்பொழுது எல்லோரும் ஒரு கருத்தை வந்து மையப்படுத்தி அங்கே பேசும்பொழுது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து ஒரு 40,000 இந்து கோயில்கள் இருக்காமே, நீங்கள் வந்து இதுதான் பண்ணீங்களா, மூடநம்பிக்கையில் பரப்புறது தான் உங்களுடைய வேலையா அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கண்டித்து எல்லாருமே பேசினாங்க. அவங்களுக்கே கூட அது திரும்ப வருத்தம் போச்சு. பிறகு வந்து நான் பேசும்பொழுது அதில் வந்து இதை வந்து வேறு மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே நான் சொன்னேன். அங்கே இருக்க வந்து ஹிந்து கோயில்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க ஹிந்து கோயில்கள் மாதிரி நான் பார்க்க முடியாது. அதுவும் இந்து கோயில் தான், அங்கே உள்ள இருக்கிறதும் பிள்ளையார் தான், அங்கே உள்ள இருக்கிறதும் முருகன் தான், அங்கே உள்ள இருக்கிறதும் மாரியாய் தான். ஆனாலும் இங்கே மாதிரி பார்க்க முடியாது. அங்கே எப்படி அந்த குடியிருப்புகள் உருவாச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணுங்க. அங்கே குடியிருப்புகள் எப்படி உருவாதுன்னா 18-19ஆம் நூற்றாண்டில் கூலி தொழிலாளிகளாக இங்கேருந்து ரொம்பவும் அடித்தள மக்கள் வந்து ஆடு மாடுகள் மாதிரி கொண்டு போகப்படுறாங்க. தேங்காயையும் படி அரிசியையும் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டு போனது பற்றியில் வரலாறுகள்லாம் நமக்கு இருக்குது. அதே போல் வந்து இங்கே வந்து குற்றவாளிகள் தண்டிச்சு இங்கே வந்து நாடு கடத்தப்படுறாங்க. இவர் மருதுபாண்டியரோட பிள்ளைகளெல்லாம் வந்து அங்கே கொண்டு போய் விட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மருதுபாண்டியரை கொண்டுட்டு அவருடைய பிள்ளைகள் ஏதோ 7 பிள்ளைகள் போட்டிருக்கு. அத்தனை பேரும் வந்து நீங்கள் நாடு கடத்தி மலேசியாவில் தான் கொண்டு போய் விட்டாங்க. இவர்கள்லாம் இங்கே போய் நீங்கள் வந்து அங்கே செட்டில் ஆகுறாங்க. இப்போ ரப்பர் தோட்டத்தில் கடுமையான கொத்தடிமை வேலை. அவர்களுக்கு சங்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது.
அவங்க போய் வந்து ஒரு பகுதியில் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னா திரும்பி அவங்க போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இப்போ நீங்கள் இப்போ நமக்குள்ள ஒரு சொசைட்டிங்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், உட்கார்றோம், பேசுகிறோம். அப்போ அவங்க வந்து கூடுவதற்கு ஒரு இடம். அப்படி கூடுவதற்கான இடம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு அடையாளம். அப்போ வந்து ஒரு கொட்டகை போட்டு, பெரும்பாலும் அதெல்லாம் கீத்து கொட்டை தான். பல ஆண்டுகள் வரைக்கும். ஒரு 10, 15, 20 வருஷமா தான் அது வந்து சில கற்கட்டங்களாகவும் மாற்றப்படுது. கீத்து கொட்டகை போட்டு, அதில் வந்து முருகனையோ அல்லது யாரையோ ஒருத்தர் கொண்டு போய் வச்சு, அவர்கள் வந்து அது சாமி கும்பிடுற இடம் மாத்திரம் இல்ல. அதுக்கு ஐயர், இயரு இந்த இதெல்லாமும் கிடையாது. அவர்கள் வந்து பிரச்சனைகளை பேசக்கூடிய இடம் அது. சங்க கூட்டம் நடத்தக்கூடிய இடம் அது. பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லிக்கூடிய இடமும் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அந்த கோயில்களை ஒட்டி தான் தமிழ் பள்ளிக்கூடங்கள்ங்கிறது அங்கே இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை ரொம்பவும் நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. முஸ்லீம் கண்ட்ரியில் வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா, தமிழர்களுடைய வந்து உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய சூழல் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. தமிழ் மொழி பாடங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே மாற்றி அமைக்கப்பட்டது. இதெல்லாம் அந்த சமயத்தில் வந்து அதுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு இயக்கமும் கட்டுறாங்க. அந்த இயக்கம் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா, ஹிண்ட்ராஃப் அப்படிங்கிற பேரில் கட்டப்பட்டது. ஹிண்ட்ராஃப்ங்கிறது வந்து ஹிந்து அப்படிங்கிற அடையாளத்தில். அப்போ ஹிந்துங்கிற அடையாளத்தில் வந்து அவங்க போகிறது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் அவர்கள் வந்து ஆதரவு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம இதனுடைய எதிர்மறையான விளைவுகள், தீய விளைவுகள், தீங்கான விளைவுகள், பிரச்சனைகள் நமக்கு தெரியுது ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நிற்போம். அப்போ அவங்ககிட்ட நம்ம இப்படி தான் பேச முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளத்துக்கு நீங்கள் போராடுறீங்க, உங்களுடைய உரிமையான கோரிக்கைகளுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஈழத்தமிழர்கள் போராடுகிற போராட்டத்திலலாம் நாங்கள் கோரிக்கைகளுக்காக நின்னோம், ஆதரவாக இருந்தோம், எல்லாம் பண்ணோம். நீங்கள் அதற்காக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹிந்து அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கிறது கூட அது உங்கள் இஷ்டம் அது. ஆனால் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அல்லது அந்த கட்சிகளுடன் நீங்கள் வந்து இணைந்து நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் நம்ம அவர்களிடம் பேச முடியுமே ஒழிய, நீங்கள் வந்து இது மாதிரி வந்து இந்து கோயில்கள் வச்சுருக்கதே வந்து நீங்கள் சாத்தியமில்லை, தப்பு அப்படின்லாம் நம்ம வந்து அங்கே அல்லது வந்து அது வந்து ரொம்ப கேலி செய்யக்கூடியதாகவும் வந்து 40,000 கோயில்கள் இருக்குன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டும் போயிட்டு இருக்கக்கூடிய சாத்தியங்கிறது இல்லை. பெரியார் இப்படி செய்யலை. பெரியார் வந்து 1930 இங்கே போகிறார். பெரியாரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். பெரியாரை பொறுத்த மட்டும் இங்கே இலங்கைக்கு வந்து மலேசியாவுக்கு வந்து 1930 போகிறார். மலேசிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு தொழிற்சங்க உணர்வு அல்லது தமிழினம் என்கிற உணர்வு அல்லது இந்தியர்கள் என்கிற உணர்வு அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு இயக்கமாக உருப்பெறக்கூடிய வரலாறு குறித்து தமிழர்களும் சிலர் புத்தகம் எழுதியிருக்காங்க. அதே போல் பிரிட்டிஷ்காரர்களும் ரொம்ப விரிவாக பல்கலைக்கழக தீசிஸ்கள் எழுதியிருக்காங்க. நான் வந்து அங்கே தமிழ் சிறுகதைகள் மற்றும் அந்த நாவல்கள் உருவாக்கம் பற்றி ஒரு 4 கட்டுரைகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய பத்திரிகை ஒன்றத்தில் எழுதினேன், வல்லியன்கிற பத்திரிகையில். அப்போ அந்த புத்தகத்தெல்லாம் படித்தேன். இந்த புத்தகத்தை எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் உணர்வும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய தமிழ் உணர்வுங்கிறதுக்கும் அப்பால் தங்களுடைய உரிமைகளுக்கான உணர்வையும் எப்பொழுது பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பீரியடைசேஷன் பண்ணுறாங்க. எந்த காலகட்டம் வரைக்கும் என்ன இருந்துச்சு, எப்போ வந்து உங்களுக்கு முதல்ல இந்த உணர்வுகள் வருது அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து பெரியார் அங்கே போய் பல்வேறு இடங்களிலும் இந்த கம்பாங்கன்னு சொல்லுவாங்க, கம்பாங்களிலும் அவர் வந்து அந்த மக்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் பேசும் பொழுது தான் முதல்ல வந்து அவங்ககிட்ட சங்கம் உருவாகிறது, கோரிக்கைகள் வைக்கிறது, இதெல்லாம் வருது. அடுத்த கட்டமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து தான் ஐஎன்ஏ திரட்டுறார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அவர் வந்து நீங்கள் வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திரட்டுறாரு. பட் இந்தியர்கள்னால அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட 80% தமிழர்கள் தான். மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிவு தான். அப்போ வந்து அந்த ஐஎன்ஏ ஆர்மி அதன் மூலமாக அவர்கள் வந்து இராணுவம் ஆயுதம் தரிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பிரபாகரனை வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஆயுத போராளியாக தமிழர்களுடைய ஒரு விடுதலைக்கார நாயகனாக பின்னாடி அவங்க சித்தரிச்சாங்க. ஈழப்போராட்டத்தின் பொழுதுலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அதுபோல் வந்து நம்ம தமிழர்கள் எப்படியும் பணிந்தவர்கள் கிடையாது. நம்மளும் துப்பாக்கி எடுப்போம், நம்மளும் வந்து எதிரிகளை தாக்குவோம், கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளில் நேதாஜியும் பயங்கரமான ஹீரோ இன்னை வரைக்கும். அங்கே எழுதப்பட்ட நாவல்களில் வந்து அந்த இமய தியாகம்னு சொல்லி நேதாஜி பற்றி ஒரு பெரிய புத்தகம் வந்து மிக முக்கியமான நாவல். ரங்கசாமின்னு சொல்லி எங்கே இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர் எழுதின நாவல் அது. அதை படித்து பார்த்தா தான் அந்த உணர்வுகள் எப்படி உருவாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது 2வது. 3வது அது இன்னும் முற்றிலும் வித்தியாசமாக நடக்குது. கு. அழகிரிசாமி இருக்கார் இல்லையா, நம்ம எழுத்தாளர் கு. அழகிரிசாமி. அவர் மலேசியா போகிறார்.
அவர் மலேசியா போய் தமிழ் நேசங்கிற பத்திரிகைக்கு எடிட்டர் ஆகிறார். அவர் எடிட்டர் ஆனவொன்னே அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே வந்து அங்கே சிறுகதையெல்லாம் அங்கே ரொம்ப அவங்களுக்குலாம் எழுத தெரியாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து அவங்க தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஒரு தடவை வந்து நம்ம சுந்தராமசாமியை வந்து அவங்க கூப்பிட்டு ஒரு சிறுகதை போட்டி நடத்தி அது ஒரு கதை நல்ல கதையை தேர்ந்தெடுங்கிறாங்க. சுந்தராமசாமி வந்து அவர் வந்து ஒரு எழுத்து உபாசகர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒன்றுமே லாயக்கில்லைன்றார். இதெல்லாம் நடந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படியான ஒரு சூழலில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சிறுகதை பயிற்சி முகாம்கள் நடத்துகிறார். அவங்கள கூப்பிட்டு ஒரு நல்ல சிறுகதைகளை கொடுத்து படிக்க வைக்கிறது, எழுதுறது, அப்புறம் போட்டி நடத்துறது, போட்டிக்கு பரிசு கொடுக்கறது, இப்படிலாம். இது வந்து உண்மையிலே ஒரு அவர்கள் மத்தியில் வந்து அந்த உணர்வுகள் உருவான ஒரு 3rd ஸ்டேஜ். அப்புறம் இடையில வந்து அங்கே நம்ம கணபதி போன்றவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட அந்த மார்க்சிய, அதாவது அந்த இடதுசாரி போராட்டங்கள், இதுவும் அதில் வந்து அங்கே அவர்கள் மத்தியில் வந்து தமிழ் உணர்வு அல்லது வந்து அவர்கள் வந்து ஒரு போராட்ட உணர்வு அல்லது சுயமரியாதை உணர்வு பெறுவதற்கான இந்த பீரியாடிசேஷன் அப்படிங்கிறது நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இந்த இப்போ நீங்கள் வந்து இந்த கபாலி படம் வச்சு பாருங்கள். இந்த கபாலி படத்தில் வந்து நீங்கள் இந்த 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 சுச்சுவேஷனை வச்சு தான் அவர், அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கையை பின்னணியாக வச்சு எடுத்த ஒரு படம் தான் அப்படின்னு நான் பார்க்கலது. படம் தான் அது. அந்த படத்தில் வந்து கடைசியாக வந்து அவர் வந்து இந்த படங்கள்லாம் காமிக்கும் பொழுது பெரியாருடைய படத்தை வந்து அவர் தனிப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித்து இயக்கங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையற்ற நியாயமற்ற பெரியார் வெறுப்பு இருக்கு பாருங்க. அந்த பெரியார் வெறுப்பினுடைய விளைவாக அங்கே காமிக்கக்கூடிய படங்களில் வந்து நீங்கள் பெரியார் கிடையாது. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே வந்து ரொம்ப வரலாற்று ரீதியான மிகப்பெரிய பிழை. அது வரலாற்று ரீதியான பிழை மட்டும் இல்லை, வரலாற்று ரீதியான ஒரு துரோகமும் கூட. ஸோ இந்த ஒரு குறுகிய பாலிடிக்ஸ் வந்து எப்படியெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதும், இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் தருணத்திற்கும் நம்ம ஆளாகி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் இங்கே பெரும்பாலும் நம்ம இடதுசாரிகள் கூட்டியிருக்கோம். இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் வந்து இப்போ ரஷ்ய எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அது தோல்வியடைஞ்ச ஒரு பிரச்சனையாக மாறி உள்ள ஒரு நிலையில் அது குறித்த என்ன மறுபரிசீலனை நம்ம செஞ்சுருக்கோம்? அதுக்கு என்ன ஒரு உருப்படியான புத்தகங்கள் அல்லது உருப்படியான ஆய்வுகள் வந்திருக்கு? அல்லது இங்கே இருக்க கட்சிகள் என்ன தான் பண்ணியிருக்கு? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஒரு குறிப்பான ஒரு விமர்சனமும் ஒரு குறிப்பான பார்வையும் இல்லாதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கி அடுத்த கட்டமாக என்ன செய்வதுங்கிறது தெரியாமல் இன்றைக்கி வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு நல்ல விளையா. இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கி இதுவரைக்கும் அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளாத தீண்டாமை பிரச்சனை, தேசிய பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் எடுக்கிறாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இதை வந்து நீங்கள் இடதுசாரிகள் எடுத்தவங்க நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. நானே பல இதில் கலந்துருக்கேன். அதே போல் ஈழ பிரச்சனையை வந்து பல இயக்கங்கள் பண்ணிச்சு எல்லாம் பண்ணுது. பட்டு அதெல்லாமும் கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களானால் வந்து ஒரு முழுமையான ஒரு கன்செப்ஷுவலாக இது குறித்து புரிதல், இது என்ன செய்கிறது என்னங்கிறதெல்லாம் இல்லாமல், சரி இது இல்லை இதுதான் கூட்டம் செய்கிறது, இதில் போய் சேருவோம், இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய அளவு நடக்குதே ஒழிய ஒரு ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அவர்களே உருவாக்கி கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை வந்து முதல்ல வந்து நாம் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து சில கேள்விகளை உருவாக்கி கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த கேள்விகள் வந்து நாம் வந்து சில பிழைகளை பண்ணியிருக்கோம். அந்த பிழைகள் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சோவியத்தினுடைய வீழ்ச்சியாக உருவாகிருக்கு. சோவியத்தில் வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த ஏதோ ஈஸியாக வந்து அமெரிக்காக்காரன் வந்து அப்படி வேறு வேலைகள்லாம் செஞ்சு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதற்கு வந்து உட்காரங்கள் நிச்சயமாக இருக்குது. சோவியத் மாத்திரம் வீழ்ச்சி அடையலை, எல்லா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. வீழ்ச்சி அடைந்த பிறகு வந்து அங்கே வந்து முதலாளியை வந்து அந்தளவுக்கு எப்படியெல்லாம் வெற்றி பெறும் அல்லது முதலாளி தான் ஒரே கதி அப்படின்னு சொன்னதெல்லாம் நடக்கவும் இல்லை. இன்றைக்கி வந்து சோவியத் வீழ்ச்சிக்கு தொடர்ந்து நடக்கிற வீழ்ச்சிகள் என்னென்னா முதலாளித்தினுடைய வீழ்ச்சியாக தான் இருக்குது, தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அப்போ அதனுடைய முழுமையான ஆய்வுகளும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை இப்போ சோவியத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி என்ன உருப்படியான ஆய்வுகள் வந்தது, அல்லது அந்த உருப்படியான ஆய்வுகள் வரும்பொழுது அது எவ்வாறு இங்கே எதிர்கொள்ளப்பட்டது என்கிற கேள்விகள்லாம் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. சோவியத்தில் வந்து நீங்கள் பலரும் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி கூட வந்து சும்மா காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது செல்ஃபோனில் அப்படி தேடி பார்த்தேன். சரி இந்த மார்க்சியத்தினுடைய வந்து இன்றைக்கி உள்ள ரிலவன்ஸ் பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு, எல்லாம் பழைய பிரச்சனைகள் தான் போடுறாங்க. கிராஸ்கிஸ்ட் கட்டுரைகள் 4-5 இருக்குது. சொல்லும் பொழுது என்னென்னா எல்லாம் ஸ்டாலினால் வந்த உடனே தான் ஸ்டாலின் தான் பண்ணி கெடுத்தார், போனார், வந்தார், எல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை குறை சொல்வது என்கிற ரீதியில் தான் இருந்தது ஒழிய அடிப்படையில் வந்து ஒரு சோசியலிச கட்டுமானம் என்கிற முயற்சியில் என்ன பிழைகள் விடப்பட்டன,
அந்த பிழைகள் வந்து இங்கே மறுபரிசீலனை செய்யப்பட்டனவா அப்படின்னு பார்த்தால் வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ சில முக்கியமான கேள்விகள் நம்ம எழுப்புறோம். இப்போ இன்குலாப் பற்றி கூட ஒரு கட்டுரை எழுதும் பொழுது நான் வந்து அதை குறிப்பிட்டேன். இன்குலாப் வந்து போராட்டங்களின் குழந்தை. அவர் எல்லா போராட்டங்களையும் அவர் ஆதரிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து இடதுசாரி போராட்டங்களை ஆதரித்தார், தலித் போராட்டங்களை ஆதரித்தார், தமிழ் தேசிய போராட்டங்களை ஆதரித்தார். வந்து நீங்கள் பிரபாகரன் வந்து ஒரு முழுக்க முழுக்க விமர்சனம் இல்லாமல் ஆதரித்தார். அவர் கண் முன்னாடி இந்த போராட்டங்கள் பலவும் வீழ்ச்சியடைந்தன. அப்படி வீழ்ச்சியடைந்த பொழுது அவருக்கு வந்து ஒரு கவிஞன்கிற முறையில் அவர் மிகப்பெரிய சோதனையை அவர் சந்திச்சிருக்கணும். ஆனால் அவருடைய கவிதை தொகுப்பை நீங்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளையும் பற்றி நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் பொழுது எழுதுனது அது. இன்றைக்கி அந்த கருத்தாங்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த கவிதை புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா முதல் கவிதைக்கும் கடைசி கவிதைக்கும் இடையில் எந்த விதமான ஒரு வேறுபாடு, அந்த உணர்ச்சி பெருக்குங்கிறதுல சமநிலை தான் காணப்படுமே ஒழிய ஏற்ற இறக்கங்கள்ன்றது கிடையவே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கண் முன்னாடி வந்து நீங்கள் பிரம்மாண்டமாக நம்பியிருந்த வந்து ரஷ்யா வந்து நொறுங்கி பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி அப்படியே விழுந்து நொறுங்குது. முள்ளிவாய்க்காலில் அவர் நம்பின அதுக்கும் வந்து அந்த தத்துவங்கள் வந்து அப்படிங்க நசுங்கி இன்னைக்கு அந்த ஒரு போராட்டமே இங்கே சாத்தியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையும் ஒரு மிகப்பெரிய அழிவும் பார்த்த பொழுது ஒரு மீண்டும் அவர் வந்து முள்ளிவாய்க்கால் பற்றி எழுத கவிதை பார்த்திங்கன்னா அந்த வெண்மணியை பற்றி எழுத மற்றபடி எழுதுனா அதே தோணல அப்படி தான் இருக்க வழிய. அப்போ வந்து அவர் வந்து அப்போ வந்து ஒரு பக்தன் கடவுளைக்கு எந்த இடம் கொடுத்து பார்க்குறானோ அதுபோல் இன்குலாப் வந்து கடவுள்ன்ற இடத்துல போராட்டத்தை பார்க்குறாரு. ஒரு பக்தனால் வந்து போராட்டத்தை வந்து ஒரு கடவுளை விமர்சிக்க முடியாது, அவராலும் போராட்டத்தை விமர்சிக்க முடியாது, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி யாராவது விமர்சித்தால், என்னை போன்றவர்கள் விமர்சித்தால் விமர்சித்தவர்களை நோக்கித்தான் அவருடைய கோபம் பாயுமே ஒழிய அந்த விமர்சனத்தினுடைய நியாயங்களை எடுத்துக்கொள்வதற்கான சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு உள்ள கவிதைகள் அதை நான் இப்போ படிக்கலை. அதுக்கு பிறகு அவர் வந்து 2007க்கு பிறகு சமீபத்தில் அவருடைய கடைசி கவிதையெல்லாம் படித்து பார்த்தேன். அவருடைய இந்த கால் வந்து வெட்டப்பட்ட துறவான கவிதையெல்லாம் படிக்கும் பொழுது கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அவர் எழுதக்கூடியவர். அவர் கவிஞர், அதில் வந்து எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் இந்த பார்வைகள் நமக்கு தேவை. நாம் வந்து உண்மையிலேயே பகுத்தறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதனுடைய அடையாளம் என்னென்னா, நம்ம கடவுளுக்கு பக்தர்கள் கடவுளை வச்சிருக்க இடத்துல இன்னொன்றதை வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த கடவுளுங்கிறத கொஸ்டின் பண்ணுறதுங்கிறது தான் வந்து நம்ம வந்து பகுத்தறிவினுடைய அடிப்படையே. அப்போ கடவுள்கள் என்பது வந்து நீங்கள் வந்து வெறும் சிலைகளாகவும் அது இந்து அல்லது கிறிஸ்தவ அல்லது முஸ்லீம் அடையாளங்கள் மட்டும் இல்லை. கடவுளுங்கிறது வந்து கொள்கைகளாகவும் மற்றும் இன்னும் வந்து பல்வேறு வகை கருத்தாக்கங்களாகவும் நம்பிக்கைகளாகவும் நம்ம எல்லோரும் சுமந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லோருமே பக்தர்கள் தான், நம்ம எல்லோருமே மதவாதிகள் தான். நம்ம அதிலேருந்து எப்படி விடுதலை செய்வது என்று யோசிப்பது என்பதுதான் மிக அடிப்படையான இன்றைய தேவைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.